Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். வாங்க. மன்னிச்சுக்கங்க, இந்த தியாகராஜர் இசை நிகழ்ச்சி எங்க நடக்குது? அது நாளைக்கு தானே ஆரம்பம். நாங்க கொஞ்சம் தூரத்துல இருந்தா வர்றோம். எங்க நடக்குது? பக்கத்துல தான் தியாகராஜன் கோயில். கோயில் மண்டபத்துல தான் ஆராதனை நடக்கும். நீங்க இன்னைக்கு சத்திரத்துல தங்கிடுங்க. சத்திரத்துல. ரொம்ப நன்றி. வாங்க போலாம். இப்பதான் ஒவ்வொருத்தரா வராங்க. நான் போய் வெளியில விசாரிச்சுட்டு வந்துடுறேன். குடிக்க ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவுமே செய்ய தோணலப்பா. நீ சீக்கிரமா போய் விசாரிச்சுட்டு வா. எங்கேயாவது பார்த்துட்டாவே போதும். அம்மா தாயே, நீங்க நிம்மதியா இருங்க. இங்க கண்டிப்பா வராம இருக்க மாட்டாங்க. அப்பா, சின்ன மாமா எப்போ வருவாரு? நீ கொஞ்சம் பேசாம இருக்கிறியா? தேவையில்லாம வெளியில சுத்த வேண்டாம். செல்வி, சுடுதண்ணி வேணும்னா இங்க கேட்டா போதும். நான் இப்ப வந்துடுறேன். அவன் வருவான். கண்டிப்பா பாத்துருவேன்னு என் மனசு சொல்லுது. வணக்கம். வணக்கம். என்ன வேணும்? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கத்தான் நாங்க கொஞ்சம் தொலைவில் இருந்து வர்றோம். பரவாயில்ல, விஷயத்த சொல்லுங்க. நீங்க தமிழா? தமிழ் தெரியும், சொல்லுங்க. நாங்க குருவாயூர் பக்கத்துல இருந்து வர்றோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வர்றோம். நாளைக்கு இங்க தியாகராஜர் இசை நிகழ்ச்சி நடக்க போகுது இல்ல? ஆமா, நாளைக்கு தொடங்குது. எங்க சொந்தக்காரங்க சிவா இங்க பாட வருவார்னு எதிர்பார்க்கிறோம். வந்திருக்கான்னு தெரிஞ்சா பெரிய உதவியா இருக்கும். சிவாவா? ஆமா, பெரிய பாடகன் தான். அந்த பேர்ல கர்நாடக இசைக்கலைஞர்கள் யாரும் எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டுல எங்க? இப்ப அங்கே கிடையாது. கொஞ்ச நாளாச்சு ஊர்ல இருந்து வந்து. தமிழ்நாட்டிலேயோ கேரளாவிலேயோ அங்கே இருப்பாங்கன்னு தோணுது. அவர் எப்படியோ பெரிய பாடகனா இருப்பாருன்னு நான் உறுதியா சொல்றேன். நீங்க இப்படி சொன்னா, கடந்த 10 வருஷமா எல்லா தியாகராஜா விழாவுக்கும் நான் இந்த கமிட்டியில இருக்கேன். கர்நாடிக் பாடுறவங்க பாலமுரளி கிருஷ்ணாவும் யேசுதாஸும் எல்லாரையும் வந்து பாடிருக்காங்க. ஆனா இதுவரை நான் சிவான்ற ஒருத்தரை பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. அது உறுதி. இங்க மட்டும் தான் தேடுறதுக்கு மிச்சம். ரொம்ப வருஷமா நாங்க சிவாவை தேடிட்டு தான் இருக்கோம். ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சா நல்லா இருக்கும். நாளை காலையில விழா ஆரம்பிச்சிரும். அந்த பேர்ல யாராவது வந்தா தகவல் அனுப்புறேன். இப்ப நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். ரொம்ப நன்றி. ஏன் பாட்டி அழுகுறீங்க? பாட்டி, நான் இதுல இறங்கி குளிக்கட்டா? வேண்டாம்ப்பா. இவளை தடுக்க வேண்டாம். அவ போய் குளிக்கட்டும். இந்த காவேரியில குளிக்கிறத விட புண்ணியம் வேற எதுவுமே கிடையாது. இங்கதான் சாட்சா தியாகராஜ சுவாமிகள் நீராட்டு நடத்தினது. நீ கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல. அப்படின்னா கேட்டுக்கோ. தினமும் குளிச்சதுக்கு அப்புறம் அவரு இந்த அக்ரஹாரம் வழியா நடந்து போய் கோவிலுக்குள்ள போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சங்கீதத்தை அவர் எழுதுனது பாடுனது எல்லாமே பாரு, இதோ இங்க வச்சுதான்.
நீயும் இசை கத்துக்கிட்டு இருக்கிறியா? ஆமா. நல்லது. இந்த வயசுல உன்னால இங்க வர முடிஞ்சது புண்ணியம்தான். எங்க இருந்து வர்றீங்க? இதுக்கு முன்னாடி உங்களை நான் இங்க பார்த்ததே இல்லையே. ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். நான் என் பையனை தேடி வந்திருக்கேன். தேட ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஒரு இடம் தான் பாக்கி. சங்கடப்படாதீங்க, மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க பையன் திரும்ப கிடப்பான், அது உறுதி. ஒரு தடவை தியாகராஜ சுவாமிகள் உயிருக்கு உயிரா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்த சாமி சிலை காணாம போயிடுச்சு. அவரோட சொந்த அண்ணனே அந்த சிலையை எடுத்து காவேரியில தூக்கி போட்டுட்டாரு. இரவு பகல் பார்க்காம இந்த காவேரி ஓரத்துல அவர் பாடிக்கிட்டே அலைஞ்சாரு. அதுதான் சங்கீர்த்தனம். கடைசியில கனவுல தெரிஞ்சது. அடுத்த நாள் விடிய காலையில வந்து பார்க்கும்போது இதோ இந்த காவேரி தீர்த்தத்துல ஸ்ரீராமர் சிலை மிதந்துகிட்டு இருந்தது. இங்கேயாவது என் சிவாவை எனக்கு காட்டி கொடு. அப்பா, என்னாச்சு? விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன், இங்கேயும் வரலன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நைட்டு கூட பார்க்கலாம். அம்மாவுக்கு என்னத்தை சொல்லி ஆறுதல் படுத்துறதான்னு தெரியல. சரி நீ போ, அம்மா இங்க தனியா தானே இருக்காங்க, போ. ஐயா, ஐயா, பையன்பள்ளி பாலா அடங்க மாட்டேங்குது. பரமனையும் இன்னொருத்தனையும் கொன்னுடுச்சு. தோணியாடு பெரியவர் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணாரு, ஆனா அதை அடக்க முடியல. போலீஸ்காரங்களுக்கு துப்பாக்கி சூடு நடத்த ஆர்டர் கிடைச்சு. வேற எந்த வழியும் இல்ல, நீங்க தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும்.
கொஞ்சம் லேட் ஆயிருந்தா அந்த யானையோட கதை அவ்வளவுதான். போலீஸ்காரங்க துப்பாக்கி வச்சு நின்றுட்டு இருந்தாங்க. மாமா பார்த்த உடனே யானை அடங்கிருச்சு. அடங்காம நிக்கிற யானையா இருந்தாலும் மாமா பார்த்ததும் அதை புரிஞ்சுக்கிட்டான், இது பிரச்சனை ஆயிருந்து. அவர் யானைக்கு முன்னாடி போய் நின்று மனசுக்குள்ள ஏதோ பிரார்த்தனை பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லவே முடியாது. இங்க பாரு ஸ்ரீதரா, இதெல்லாம் நீங்க கொண்டு வந்து சொல்ல வேண்டாம். யானைய சமாதானப்படுத்திட்டு இங்க வர்ற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. இவர் சொல்ற எல்லாத்தையும் நீங்க அப்படியே நம்ப வேண்டாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து தானே சொல்வாரு. நான் சொல்றது சரிதானே? எதுக்கு? யானையை அமைதிப்படுத்தவும் குணப்படுத்தவும் வடக்கைப்பட்டி ராகவா குரூப்பை ஜெயிக்க வேற யார் இந்த ஊர்ல இருக்கா? அவர் இல்லைன்னா இந்த ஊர்ல யானைங்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. நான் இங்க வந்த அன்னில இருந்து கேக்குறேன், ஸ்ரீதரோட இந்த பெருமை. யானை வைத்தியன இந்த கலெக்டர் மாதிரி தான். அனு கிட்ட கிளாஸ்ல வச்சு ஒரு புள்ள கேட்டாலாம், கிராண்ட் ஃபாதர் யானை பாகனான்னு. பசங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இனிமேலாவது இதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லக்கூடாதா? நான் போய் சொன்னா கேட்குற ஆள் கிடையாது எங்க அப்பா. நீ என்ன எதுவுமே தெரியாத ஆள் மாதிரி கேட்குற? எவ்வளோ நாள் நீங்க அப்பாவுக்கு பயந்து வாழ்வீங்க? இன்ஜினியர் ஆகி என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் சத்தமா தும்புனா கூட அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்கணும். ஏதாவது ஷேர் கிடைச்சிருந்தா ஒரு வீடு வச்சு எங்கேயாவது போயிருக்கலாம். அது எப்படி? கேட்குற பிள்ளைங்களுக்கெல்லாம் தைரியம் இல்லைல்ல. எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு உக்காரட்டும். எங்க அண்ணனே இது வரைக்கும் எதுவும் கேட்காம இருக்காரு. நான் எப்படி அப்பா கிட்ட கேட்க முடியும்? அப்பாக்கு திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சொத்துக்காக பிள்ளைங்க சண்டை போடணுமா? கோபால் என்ன எழுதியிருக்கா? மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் ராயல் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் தேவைப்படுதான். பாஸ்போர்ட் டீடைல்ஸ்ல அர்ஜென்ட்டா வேணுமா. நல்ல சேலரியும் ஃப்ரீ ஃபேமிலி அக்கமடேஷனும் காரும் கிடைக்குமா. இங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணி என்ன கிடைக்க போகுது? கல்ஃப்ல போறதுக்கு அப்பா ஒத்துக்க மாட்டாரு. உனக்கு தான் தெரியும்ல, மாதவன் டெல்லிக்கு போனதுனால அப்பாக்கு இன்னும் அந்த கோபம் தீரல. எல்லாரும் அவருடைய பக்கத்துல இருக்கணும் தான் அவருடைய ஆசை. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா இங்க கிடந்து நம்ம வாழ்க்கை தான் போகும். இது மாதிரி நல்ல சான்ஸ் திரும்பவும் கிடைக்காது. குழந்தைங்க இல்லாதவங்களை ட்ரீட் பண்ண ஒரு ஃபேமஸ் கைனகாலஜிஸ்டும் அங்க இருக்காங்க. நிறைய கேசஸ் சக்சஸ் ஆயிருக்குன்னு அண்ணா எழுதியிருக்காரு. வேணும்னா டீடைல்ஸ் வேணும்னா அனுப்பி வைக்கலாம். இப்போதைக்கு வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். எல்லாம் சரியான உடனே அப்பா கிட்ட சொன்னா போதும். 4 காலையும் சேர்த்து 20 நகை இருக்கணுங்கிறது நல்ல லட்சணம் தான், அதை தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் நல்ல ரேட்டு கொடுக்கறேன்னு சொல்லியும் அவங்க யானைய கொடுக்காது. சரிதான். இந்த யானைக்கு ஏதோ நோய் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா உங்களை பார்க்க தான் வந்தேன். சரி, என்ன பிரச்சனை? இந்த யானை இருக்குல்ல ராமச்சந்திரன், 3 நாளா அஜீரண கோளாறு, வெளியே போகல. போகாது, ஏன்னா சாப்பிட்றது கம்மி தானே. ஆமா, அங்க வைத்தியர் இல்லையா? நீங்க தான் பார்க்கணும்னு திருமேனி பிடிவாரமா சொல்லிட்டாரு. வைத்தியம் பார்க்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா பத்தியம் நான் அதை சரியா பாத்துக்கிறேன். சரி, அங்க கொண்டு போய் கட்டி வை. கொண்டு போ. சிவா எங்க? இந்த நேரம் பார்த்தா அவன் எங்க போயிட்டான்? கொஞ்சம் நிறுத்துறியா சிவா? எத்தனை தடவை சொல்றது? அப்பாவுக்கு தான் பாட்டெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல. இது பஞ்சரத்னம். இது எந்த ராகம்னு உங்களுக்கு தெரியுமா? நாட்டா. நாட்டை வச்சுக்கிட்டு அடங்கி ஒடுங்கி இரு, வெளியே கொண்டு வராத. நாட்டால இன்னொரு கீர்த்தனமும் இருக்கு, அதுவும் தியாகராஜ கவி தான். தெரியும். இத பாருங்க, அஷ்டசூர்ணம் முதல்ல கொடுப்போம், சரியா? சரிங்க. குருவாயூர்ல இருந்து கடிதாசு வந்திருந்தது. 1 வாரம்லாம் அங்க வந்திருந்து சிகிச்சை அளிக்க முடியாதுன்னு நான் பதில் கடிதாசு எழுதிட்டேன். 1 நாளாவது வந்துட்டு போங்கன்னு அவங்க சொல்றாங்க. போலாமா? ஒரு எட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். போன ஆடி மாசமும் போகவே இல்லையே. அறநிலையத்துறையை பகச்சிக்க வேண்டாம். நீங்க கூப்பிட்டீங்களா? நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? மறந்து அரைச்சு முடிச்சிட்டியா? இன்னும் முடியல. ஒரு வேலையும் உருப்படியா பண்ணாத. ஒரு வேலையிலேயே அக்கறை இல்லைன்னா உன்னை என்ன சொல்றது? உங்ககிட்ட காலையிலே அதை சொன்னா இல்லையா? கேட்கிறாளா? வாயை திறந்து பதில் சொல்லு. சொன்னல. ஆமா. அப்புறம் ஏன் அதை செய்யல? இப்ப செஞ்சு தந்துடுறேன். சரி சரி, அது இருக்கட்டும். முதல்ல இதை எடுத்து கொடு. ரெண்டு பேரும் பரீட்சையெல்லாம் நல்லா எழுதிருக்கீங்கல்ல? ஆமா தாத்தா. ஜெயிச்சா மட்டும் பத்தாது, நல்ல மதிப்பெண் எடுக்கணும். எனக்கு கண்டிப்பா மார்க் கிடைக்கும். நான் கோயில அர்ச்சனை பண்ணிட்டு போனேன். அப்ப நீ நல்லா எழுதலன்னு சொல்லு. கடவுள் மனசு வச்சா தான் ஜெயிப்ப. நல்லா இருக்கு. பாலை இடிஞ்சிருச்சு, கிணல் விழுந்துருச்சு, நல்லா பத்திரிக்கையில பாத்திருப்பிய இல்ல? ஆமா. கெட்ட பேர் எதுவும் வராம பாத்துக்க.
கெட்டதுக்கு துணை நிக்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆமா. உனக்கு வெளிநாட்டுல இருந்து இன்னைக்கு ஏதோ கடிதாசு வந்திருந்தது, என்னது அது? அது ரேகாவுடைய அண்ணன் தான். எனக்கு கல்ஃப்ல ஒரு வேலை ஏற்பாடு பண்ணிருக்காரா. நல்ல சம்பளமும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்லாம் இருக்கு. போலான்னு யோசிக்கிறேன். வேண்டாம். உன்னோட சம்பாத்தியத்தை வச்சுதான் இந்த குடும்பத்தை ஓட்டணுமா என்ன? அந்த எண்ணத்தை அப்படியே விட்டுரு. உனக்கு டிஸ்பென்சரிக்கு கூட்டெல்லாம் வருதுல்ல? நல்லா பிராக்டிஸ் இருக்கு. அவ்வளோ சம்பாதிச்சா போதும். சரி. ஆமா, சிவா எங்க? அவன் சாப்பிட வரல? அவன் குளிக்கிறான். சாப்பிடுற நேரத்துல என்ன குளியல் வேண்டி கிடக்கு? அது வேலை முடியறதுக்கு. என்ன பெரிய வேலை? மலைய பொழக்கிற வேலையெல்லாம் ஒண்ணும் இல்லல்ல. எந்த விஷயத்துக்கும் சரிப்பட்டு வர மாட்டேங்கிறா. நீ ஏன் சாப்பிடறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது? அப்பாவும் அண்ணனும் சாப்பிடும்போது சாப்பிடலாம்ல. நான் டாக்டரோ இன்ஜினியரோ இல்லையே. அப்பா சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அப்பா தானே சொல்றாரு, வேற யாரும் இல்ல. அண்ணனுங்க மாதிரி டாக்டரோ இன்ஜினியரோ ஆகாம போனது ஏன் தப்பு இல்லைல்ல? நான் படிக்கிறது அவ்வளவு மோசமா? யானை வைத்தியனான வடக்கேப்பட்டு ராவு குரூப்புக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைச்சிருப்பாரு அப்பா. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அப்பா காதல விழ போது. இருக்கிற பிரச்சனையே போதும். யானைக்கு மருந்து செஞ்சு போதும்னு ஆயிடுச்சுமா. யாராவது உனக்கு என்ன வேலைன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? அவ்வளவு மோசமான வேலையா அசிங்கப்படுறதுக்கு? உங்க அப்பா பார்த்த வேலை தானே. அப்பாவுக்கு மேல பாசம் இல்லாம இல்ல. எல்லார்கிட்டயும் இப்படிதான். அப்ப இருந்து இப்படிதானே. நீ இவ்வளவு நேரமா அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? சிவா இப்பதான் சாப்பிட்டான். அவன் ஏதாவது ஒரு வேலையை உருப்படியா செய்வானா? எல்லாத்தையும் தப்பு தப்பா செய்வான். நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் அவனை குறை சொல்லிட்டே இருக்கீங்க? அவனோட கஷ்டமும் வேதனையும் உங்களுக்கு புரியாது. அவன் இப்ப பாக்குற வேலை அவனுக்கு பிடிக்கலையா? அவன் வேற என்ன பண்ண போறானா? 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவனுக்கு என்ன கலெக்டர் வேலையா கிடைக்கும்? யானைக்கு வைத்தியம் பண்றது ஒன்றும் கேவலமான விஷயம் இல்ல. இருக்கிற சொத்தெல்லாம் வாங்கினதும் எல்லாரையும் படிக்க வச்சதும் அந்த வருமானத்துல தான். என் பேரை நல்ல நிறுத்துற மாதிரி யாராவது ஒருத்தர் இருந்தா போதும்னு தான் நான் ஆசைப்படுறேன். வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல இருக்கு. இன்னும் குளிச்சு கூட முடிக்கலையா? அப்பாக்கு தெரிய வேணாம். எது? திருட்டுத்தனமான இந்த சங்கீதம். வேற என்ன? என்னைக்கு இருந்தாலும் அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். நல்ல உத கிடைக்கும். மேக்சிமம் 2 நாள் பேசாம இருப்பாரு, அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியா சொல்ற. நான் தெரியாம தான் கேக்குறேன். அம்மா நீயே இப்படி எல்லாம் பண்ற? பாடி பாடி பெரிய பாடகரா போறீங்களோ? ஏன் உனக்கு அந்த சந்தேகம்? பெரிய பாடகராகிறது மட்டும் இல்ல, நீ பாரு, உன் கல்யாணத்துல ஒரு சூப்பர் கச்சேரி இருக்கும் ஏன் சார்பா. என்ன போதாதா? போதும் போதும். இப்போதைக்கு வித்வானோட திறமை அப்பாக்கு தெரிய வேண்டாம். நான் அவ்வளவுதான் உன்கிட்ட சொல்வேன். கமிட்டிக்காரங்க எல்லாரும் ஒன்னா வரீங்க? வாங்க வாங்க உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? நேத்து கோயில் கமிட்டி கூடி ஒரு முடிவு பண்ணிருக்கோம். அந்த நல்ல விஷயத்த முதல்ல உங்ககிட்ட சொல்லிட்டு ஆரம்பிக்கலாமேன்னு தான் இங்க வந்திருக்கோம். விஷயத்த சொல்லுங்க. கோவிந்தம் பாகவதருடைய பெயர்ல கோவில் வளாகத்துல ஒரு ஸ்டேஜ் கட்டலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். முதல் முறையா இப்படி செய்யும்போது நாங்க எல்லாரும் ஒரு நல்லவர் பேர்ல இதை செய்யணும்னு ரொம்பவே ஆசைப்படுறோம். அப்படி பார்க்கும்போது கோவிந்த பாகவதரை விட்டா வேற யாருமே இல்லைன்னு தான் எங்க எல்லாருக்கும் தோணுது. அவரோட கீர்த்தனைகளை கேட்டு அம்மன் மனசு குளிர்ந்து போனதா ஒரு சம்பவம் நடந்ததுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நம்ம ஊர் செழிப்புக்கும் அதுதானே காரணம். ஊரோட செழிப்புக்கு அது காரணமா இருக்கலாம், ஆனா எனக்கு அது கிடையாது. எங்க அப்பாவோட சங்கீதத்தால அழிஞ்சு போன குடும்பம் இது. அப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வர வேண்டாம். அன்னைக்கு கலைஞர்களுக்கு மதிப்பில்லாததுனால ஒருவேளை அப்படி நடந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைல்ல. கோவிந்தன் பாகவதரோட பேரு புது ஜெனரேஷனுக்கு ஒரு வெளிப்பா இருக்கட்டும் தான் நாங்க நினைச்சோம். வம்சம் விருத்தின்னு சொல்றதெல்லாம் உங்க விருப்பம். எனக்கு அதுல எல்லாம் உடன்பாடு இல்லை. இனி இந்த விஷயத்த பேசி நீங்க யாரும் இங்க வர வேண்டாம். ஐயா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். நல்லா யோசிச்சு தான் நான் சொல்றேன். பாகவதரோட நல்ல விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அவரோட அந்த சங்கீதத்தால பாதிக்கப்பட்டவன் நான். இனி இத பத்தி பேசாதீங்க. வேற விஷயம்னா பேசுங்க.
இல்லைன்னா கிளம்புங்க. எனக்கு அப்பவே தெரியும் மாமா ஒத்துக்க மாட்டாருன்னு. சொந்த அப்பா பேர்ல ஒரு நினைவகம் உருவாகிறதுல மாமாவுக்கு விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு எதுக்கு பிடிவாதம்? இறந்து போன கலைஞர்கள் எத்தனையோ பேர் இந்த ஊர்ல இருக்காங்க. கதகளி வித்வான் கிருஷ்ண பொதுவால் ப்ரோக்ராம் நடக்கும்போது ஸ்டேஜ்லயே இறந்துட்டாரு. அவர் பேர்லயே ஸ்டேஜ் செய்யலாமே. ஏய், கோவிந்தன் பாகவதர் மாதிரி ஒரு நல்ல கலைஞர் நம்ம ஊர்ல வேற யாருமே இல்ல. என்ன பேரு புகழெல்லாம் எப்படி செத்தாருன்னு தெரியல. அவங்க பேர்ல ஒரு நினைவிடம் கட்டினா கடவுளுக்கே கோவம் வந்துரும். ஆமா வக்கீல், நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா எப்படி நமக்கு ஸ்டேஜ் கண்டிப்பா வேணும். அதனால வேலை நடக்கட்டும், யார் பேரும் தேவையில்லை. இருந்தாலும் இப்படி ஒரு மனுஷனை உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. குடும்ப கௌரவத்துக்காக பணம் செலவு பண்ணி நிறைய பேர் சுத்துறாங்க. என்னடா உங்க மாமனாரை பத்தி இவன் இப்படி சொல்றானேன்னு நினைக்காதீங்க. இவ்வளவு நாள் குடும்பம் நடத்தினாங்களே அவங்க மனைவி, அவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு பரிசு தான் கொடுக்கணும். எவ்வளவு முரட்டுத்தனமான குணம். யானை கூட தானே வாழ்க்கை, மனுஷ குணம் எல்லாம் மாறி இருக்கும். சரி, நாங்க கிளம்புறோம். ஞாயிற்றுக்கிழமை கமிட்டி வச்சிருக்கோம் வக்கீல், மறந்துடாம வந்துருங்க. வந்தவங்க கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன இவ்வளவு சொல்றதுக்கு அப்பா உங்ககிட்ட என்ன தப்பு பண்ணாரு? என்ன பண்ணன்னு உனக்கு தெரியலனாலும் உங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். போய் கேளு. எங்க அப்பாவுடைய சொத்து தான் அந்த ஆள் வச்சிட்டு இருக்கிறது. அப்பா அந்த மாதிரி தப்பான விஷயம் எல்லாம் செய்ய மாட்டாரு. அண்ணனுங்களை படிக்க வச்ச மாதிரி உங்களை படிக்க வச்சு வக்கீலாக்கந்து யாரு? மனுஷாளுங்கன்னா கொஞ்சமாவது நன்றி இருக்கணும். அந்த நன்றி இருக்கிறதுனாலதான் நீ இப்ப இங்க நிக்கிற. நன்றி மட்டும் இல்ல, அதுக்கு மேல சில விஷயங்களும் இருக்கு. நான் எதையும் மறக்கல. நீ இதெல்லாம் ஒன்னும் பெருசப்படுத்த வேண்டாம். மகேந்திர ஏதாவது சும்மா தப்பா எடுத்திருப்பான். எவ்வளவு நாள் தான் சகிச்சுக்கிட்டே போறது? எதை எடுத்தாலும் அப்பாவை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் அப்பா முன்னாடி வரும்போது பாசமா நடிப்பாரு. உங்க அப்பாவை வளர்த்ததும் வைத்தியம் கத்து கொடுத்ததும் மகேந்திரனோட தாத்தா தான். வைத்தியத்துல என்னைக்கு தோக்கடிக்க ஆரம்பிச்சாங்களோ அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க அப்பா மேல கோவம். அப்புறம் மேல வந்துட்டாங்களேன்ற ஒரு கோவம் இருக்கும். அப்பா ஏமாத்தினாரு, சொத்தெல்லாம் எடுத்துட்டாருன்னு எப்பயும் சொல்லுவாரு. மகேந்திர அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுதான். யாராவது தூண்டி விட்டுருப்பாங்க. எதுவானாலும் சரி அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம். இந்த தடவை யானைக்கோட்டைக்கு போகும்போது குருவாயூர்ல தங்கணும். ஆனா அப்பா இருக்கும்போது எப்படின்னு தான் தெரியல. இனி அதுதான் ஒரு குறையா இருக்குது. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி நேரத்தை வீணடிக்காத. சத்தியமா செம்பை இசை நிகழ்ச்சிக்கு போக முடியலன்னா நமக்கு கொடுப்பனும் இல்ல, அவ்வளவுதான். திருவாதிரைக்கு இனி எத்தனை நாள் இருக்கிறானி? வர இருக்கு. பசங்க நல்லா விளையாடுறாங்களா? ஐயோ என்ன பாரு பெரியம்மா. ஐயோ வா 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 ஓடிலாம். டேய் இந்த வா. கருப்பாயோட பொண்ணு தனலட்சுமி அந்த திருவிழாவை இந்த வாட்டியும் நம்ம வீட்டு முன்னாடி தான் நடத்தணும்னு பிடிவாதம் பிடிச்சிட்டா. எங்கேயோ திருவிழாவுக்கு போயிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். பா நல்ல வேலை, கண்ணுல போட்டிருந்தா அவ்வளவுதான். ஐயோ பெரியம்மா, என்னடா எங்களை பார்த்துட்டு தெரியாத மாதிரி போயிட்டு இருக்கீங்க? ஐயோ, நீங்க வந்ததை பார்க்கவே இல்ல, கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். எங்க திருவிழாவுக்கு போயிட்டு வரீங்களா? நேத்து அந்த கோயில்ல திருவிழா நடந்தது. கதகளி பாக்குறதுக்கு என்ன கூட்டம். மேஜர் செட்டோட கல்யாண சௌகந்தியம். கலாமண்டல கேசவனோட பீமன், அது பார்க்க வேண்டியதுதான். சரிதான். கலாமண்டம் கேசவனுடைய பீமம் கண்டிப்பா நல்லதா இருக்கும். பாஞ்சாலி தானே, சொல்லவே வேணாம். பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, அப்பா கூட குருவாயூர் போகணும். யானை பந்தியில் வந்துட்டு நான் உங்களை பாக்குறேன். ஏ சீக்கிரம் வந்துரு. வர என்ன நல்ல சங்கீர்த்தனம் கேக்குது. அது அங்க நடக்கட்டும், நீ வா. நான் ஒரு நிமிஷம் கேட்டுட்டு வரேன், நீங்க போங்க. நீ சும்மா தேவையில்லாத பிரச்சனை உருவாக்காத. மாமாவுக்கு தெரிஞ்சு அது போதும். இல்லனாலும் இவங்களை பத்தி மோசமா தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்போ வந்துடுறேன். ரொம்ப லேட் பண்ண வேண்டாம். ரெண்டு மூணு நாளா சிவாவை பார்க்க முடியல. அப்பா கிட்ட தப்பிச்சு வரணும்ல. இப்பதான் குருவாயூர் போகணுமா யானை குணப்படுத்த. எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது. அப்பாவோட விருப்பத்தையும் பார்க்கணும்ல. பெரிய வைத்தியனாக வேண்டியவர், அப்பாவோட பேர் எடுக்கணும்ல. எனக்கு தாத்தா மாதிரி ஆகணும் தான் ஆசை. நடக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் ஊருக்கே தெரிகிற மாதிரி ஒரு பாடகர் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு பாடணும், அவ்வளோதான் என் ஆசை. தேவையில்லாததுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதுப்பா. நீ இங்க வந்து கத்துக்கிறதே எனக்கு பயம்தான். அப்புறம் கோவிந்தன் பாகதரோட பேரப்புள்ள இசையில ஆர்வம் காட்டும் போது என்னால எப்படி மறக்க முடியும்? தாத்தாவை பார்த்ததா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்படி? அவர் எப்போவோ இறந்து போனவர் தானே. சின்ன வயசுலேருந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரியந்தான் அவர் மேல. நீங்க இசை கத்துக்க உங்க அப்பா மறுக்காதது பெரிய விஷயம். எனக்கு எதுக்கும் கொடுப்பனை இல்லப்பா. விருப்பப்பட்ட ஆளு கூட ஓடி வரும்போதே எல்லாமே முடிஞ்சு போச்சு.
அப்புறம் குடும்பத்திலேருந்து என்னை விலக்கி வைக்கும் போதும் அவர் இறந்த உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சு. துளசியை நினைக்கும் போதுதான் அவளுக்காக தான் உயிர் வாழ்றேன். இந்த சாபம் என்னோட முடிஞ்சு போயிரட்டும். புருஷன் இல்லாத ஒரு பொம்பளை, அதுவும் இசையை கத்துக்கிட்டா கேட்கவா வேணும்? ஊர்ல இருக்கிறவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கு நான் ஒன்றும் கவலைப்படலை, சும்மா சொன்னேன். கேட்கும்போது கஷ்டமா இருக்கும், அவ்வளவுதான். குடும்பத்தோட பெருமையை இல்லாம பண்ணுவான்னு அப்பாவே சொன்னார்ல. நீங்க கவலைப்படாதீங்க, ஊர் என்ன வேணா சொல்லட்டும், எல்லாம் சரியாயிடும்னு நினைச்சுக்கோங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்பாவோட விருப்பம் இல்லாம ஓடி போனதுனாலயோ என்னவோ, இல்லைனா ஊரே கேலி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் தற்கொலை பண்ணிக்காம இன்னும் உயிரோட இருக்கிறதுனாலயோ என்னவோ. நான் தேவையில்லாததெல்லாம் கேட்டு உங்களை கவலைப்பட வச்சிட்டேன். இங்க பாரு, பரவாயில்லப்பா. யார்கிட்டயாவது மனசு விட்டு பேசும்போது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், அவ்வளவுதான். சரி, நான் கிளம்புறேன். அப்பா தேடிட்டு இருப்பாரு. இங்க பாருங்க, கொஞ்ச நாள் ஆளைய காணோம். யானை அடக்குற பெருமை அப்பாக்கு மட்டும் போதும், பையனுக்கு வேண்டாம். சங்கீர்த்தனம் பாடிட்டு இருக்கிற நேரத்துல ஜன்னல் பக்கம் மின்னலா பார்த்தேன். ஏன் வரல? நீங்க பாடிட்டு இருக்கும்போது தாளம் போயிடக்கூடாதுல்ல. பெரிய பாடகர்ல, அம்மா நேத்தோ சொன்னாங்க. என்னது? இவ்ளோ திறமையான பையனா இருந்தும் அரங்கேற்றம் பண்றதுக்கான குடுப்பனை இல்லைன்னு. அப்ப நீ என்ன சொன்ன? அந்த அளவுக்கு திறமை ஒண்ணும் இல்ல, தாளம் தட்டாம பாடுவாரு, அவ்வளவுதான். என்ன, சரிதானே? அப்பப்ப தாளம் தப்புன்னு சொல்ல வேண்டியதானே அம்மாட்ட. ரொம்ப நேரம் ஆகுங்களாங்க? இருட்டுறதுக்குள்ள திரும்பி வந்துருவோம் இல்லையா? ஒரு நாள் அங்கேயே தங்கணும்னு கோவில்காரங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நான் போக வேண்டாம் தான் முடிவெடுத்தேன். குருவாயூர் கோயிலுங்கிறதால தான் போறேன். சிவா எங்க? இப்ப இங்கதான் இருந்தான். ஸ்ரீதர் அவன் எங்க? ஆமா, இப்ப இங்க இருந்ததை நானும் பார்த்தேன். அப்புறம் எங்க போனா? பொய் சொல்லாதீங்க, இங்க எங்கேயாவது தான் சுத்தி திரிஞ்சிட்டு இருப்பான். எவ்வளவு சொன்னாலும் உரைக்காதுன்னா. இதோ வராரு. எங்கடா போயிருந்த? நான் கொஞ்சம் வெளியில. ஒழுங்கு மரியாதை நட, இல்ல அடிச்சே கொன்றுவேன். இதா இதப்படி நட. எங்க மொத்தம் 47 யானை இருக்கு. இப்பவாது உங்களுக்கு இங்க வரணும்னு தோணுச்சு. இது எங்களோட பாக்கியமா நினைச்சுக்கிறோம். வேற யாரும் இதுக்கு வைத்தியம் பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் உங்களை ரொம்ப வற்புறுத்துறோம். இங்க பாருங்க, இன்னைக்கு இங்க தங்கிட்டு போலாமா? அங்க எழுதி வச்சது பாத்தீங்கல்ல, பாலமுரளி கிருஷ்ணா பாடுறாரு. ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அவரோட கச்சேரி பார்க்கணும்னு. நீ என்னடா சொல்ற? அவர் காதல் இருந்துச்சுன்னு சும்மா திட்டு வாங்க வேண்டாம். சிவா, அங்க என்ன வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? வாங்க. நான் அப்பவே சொன்னல, வாங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கு, ரொம்ப தொந்தரவு பண்ணிச்சு. செயின்ல போட்டதுனால தப்பிச்சோம். வாத நோய் இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல? ஆமா. நான் ஒரு மருந்து கொடுத்து வர்றேன், அத தடவனா போதும். செய்யறேன். அப்பா, என்ன? நானும் ஸ்ரீதரனாவும் இன்னைக்கு ஒரு 8 குருவாயூர்ல தங்கலாம்னு நினைக்கிறேன். கும்பிட்டுட்டு வந்துடுறேன்ப்பா. ஓங்கி அரைஞ்சானு வைய, மரியாதையா நான் சொல்றதை மட்டும் கேளு. புரிஞ்சுதா உனக்கு? சரிப்பா. அம்மா பாருங்க, சின்ன மாமா. வாங்க. நீங்க ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல? இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல. அது ஏன் இவன் ஸ்கூலுக்கு போல? உன்ன மாதிரி இவனையும் ஸ்கூல்ல இருந்து வெளியே தள்ளிட்டாங்களா? டேய், ரொம்ப நக்கல் பண்ண வேண்டாம். அரசாங்கத்துல காசு இல்லாதனால ஸ்கூல் எல்லாம் நிப்பாட்டியாச்சு, அதுதான் விஷயம். இன்னைக்கு அவனோட பிறந்த நாள், அதனாலதான் போவேன்னு சொன்னேன். இதை நீ ஏற்கனவே சொல்லியிருந்தீங்கன்னா நான் கோயில ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருப்பேனே. அது எப்படி? விடிஞ்சதுமே கிளம்பி போயிட்டீங்கல்ல. அப்ப கண்டிப்பா இன்னைக்கு ஒரு விருந்து இருக்கும். பெருசா ஒண்ணும் இல்ல, பசங்க எல்லாம் வந்து சாப்பிட்டாச்சு. அப்பாவுக்கு பாயசம் கொடுத்து அனுப்பணும், நீ இங்கேயே சாப்பிடு, சரியா? அப்படின்னா நீ தாமதப்படுத்த வேண்டாம், இலைய போடு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, நல்லா பசிக்குது. பாப்பா வா. என்ன பண்றது, வீட்டுல கொஞ்சம் வேலை எல்லாம் இருந்துச்சு. வேலை செய்யறவங்க கிட்ட விட்டுட்டு எப்படி வர்றது? என்னடி இது? கொஞ்சம் டீ எடுத்துட்டு வந்தா. டீ சாப்பிட்டுட்டு வெத்தலை போடுங்க. சரிதான், டீ குடிச்சிட்டு வெத்தலை போடுவோம். இவ இப்படியே இருந்தா போதுமா? கல்யாணம் எல்லாம் வேணாமா? செய்யணும். அவ படிப்பு இப்பதானே முடிஞ்சிருக்கு, பார்க்கணும். நாம ஒரு நல்ல மாப்பிள்ளையா கண்டுபிடிப்போம். 2 பேருக்கும் சேர்த்து ஒரு மாப்பிள்ளை போதுமா? உங்க குடும்பத்துல எல்லாம் அப்படித்தான் செய்வாங்களா? சரிதானே ராணி? ஆமா ஆமா. அவ தமாஷுக்கு தானக்கா சொல்றா. இல்லைனாலே இவளுக்கு திமிரு கொஞ்சம் அதிகம்தான். உனக்கு பொருத்தமான மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன். எனக்கு யாரும் ஏதோ பார்க்க வேணாம்.
அப்புறம் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு தான் எங்க 2 பேர் கல்யாணமும் பண்ணாமலே போச்சு. அப்படித்தானே ராணி? ஆஹா, நீ ஏண்டி இப்படி இழைச்சு போயிட்டே இருக்கிற? என்ன ஆச்சு? அப்படிலாம் எதுவும் இல்ல, உங்களுக்கு அப்படி தோணுது. அவ புருஷனுக்கு வேலை இல்லாம இருந்தா அவ இழைக்காம என்ன பண்ணுவா? தேவகி, போமா. அப்பா கூப்பிட்டீங்களா? உன்னோட கழுத்துல இருந்த அந்த பெரிய செயின் என்னாச்சு? அந்த செயினோட கொக்கி உடைஞ்சு சரி பண்ண கொடுத்துருக்கேன். எவ்வளவு நாள் ஆச்சு? 1-2 வாரம் ஆச்சு. இந்தா சரி பண்ணி கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோ. பேங்க்லயா செயினோட கொக்கியை சரி பண்ண கொடுப்பாங்க? நீ என்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? பணத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. அப்பா அவரு தெரியும், அடமானம் வச்சதை எடுக்கலான ஏலத்துல போயிடும்னு விஸ்வநாதன் சொன்னப்பதான் எனக்கு தெரிஞ்சது. யாரு என்ன பண்ணாலும் அதோட அசிங்கம் எனக்கு தான். நீ அழாதம்மா. ஸ்ரீதரை காட்டி கொடுக்க கூடாதுன்னு நீ என்கிட்ட பொய் சொன்னேன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி போ. இங்க பாரு பிரபாகர், முதல்ல நீ அந்த காசை வாங்கு. ஏய், வித்தியாசமா இதெல்லாம் பார்க்காத, வேற விதத்துல இதை வாங்க பாரு. அந்த ஆளு வேலையும் நடக்கும், நீயும் சேஃப் ஆயிடுவ. எனக்கு என்னமோ அது தப்பா தெரியுது. அதுவும் இல்லாம நான் இந்த மாதிரிலாம் தப்பு செய்ய மாட்டேன்னு மச்சானுக்கு தெரியும்ல. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவ்வளவுதான். ஏய், மாமா முன்னாடியா நீ காசை நீ வாங்க போற? சிமெண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால கட்டடம் ஒன்னும் இடிஞ்சு விழ போறதில்ல. இப்போதைக்கு அந்த சின்னப்பனோட காம்ப்ரமைஸ்ல போயிடு. பாலிசி என்னமோ நல்ல விஷயம்தான், கையில கொஞ்சம் காசு இருந்தாதான் இந்த மாதிரி பாலிசிக்கெல்லாம் ஒரு மதிப்பு இருக்கும். ஏன் இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு? பள்ளிக்கரையில கெனாலோட இன்ஸ்பெக்ஷன் நடந்துச்சு. மாமா, முக்கியமான ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு. என்ன முக்கியமான விஷயம்? கோயில் திருவிழாக்காரங்க என்னை பார்க்க வந்திருந்தாங்க. நீங்க ரொம்ப ரூடா பேசுனதா என்கிட்ட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்படி பேச வேண்டியதா போச்சு. தாத்தாவுடைய பேர்ல நமக்கு ஒரு ஸ்டேஜ் வர்றது நமக்கு ஒரு பெருமை தானே. நம்ம குடும்பத்து பாரம்பரிய பேரு ரொம்ப காலத்துக்கு நிலைக்கும். என் குடும்ப கௌரவத்தை நிலைநிறுத்த எவனோட தயவு எனக்கு தேவையில்லை. குறிப்பா என் அப்பாவோட விஷயத்துல. உனக்கும் அந்த சரித்திரம் நல்லா தெரியும்ல. சும்மா இல்ல, பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து பகவதி கோயில்ல போய் தூக்கில தொங்கின அப்பாவோட உருவத்தை இந்த ஊர் ஜனங்க வேணா மறந்திருக்கலாம். என்னோட மனசுல இன்னும் இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சு போனது தானே. இல்ல, அங்கதான் தொடக்கமே. 5வது வயசுலயே தெரிஞ்சது விஷத்தோட ருசி என்னன்னு எனக்கு. சாகாம தப்பிச்சது ஏன் குத்தமா? அம்மாவோட பணத்தை பார்த்து அழும்போது அரவணைக்க மாமா தான் இருந்தாரு. அவர் மட்டும் அன்னைக்கு அதை செய்யாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் இப்படி உன் முன்னாடி உட்கார்ந்துருக்க மாட்டேன், தெரியுமா? இவ்ளோ தூரம் பேசுற அளவுக்கு ஒண்ணு ஆகலையேங்க. இல்லையா? இதுக்கு மேல வேற என்ன வேணும்? நான் வேண்டான்னு நினைக்கிற அப்பாவோட ஞாபகம் ஊர்க்காரங்களுக்கும் வேண்டாம். ஒரு நல்ல காரியத்துக்காக தானே. இல்ல, இந்த ஜென்மம் முழுக்க என் மனசுல இருந்து அது அகலாது. எவ்வளவோ பேரும் புகழும் இருந்த ஆள்தான் ஊரே இன்னும் பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரோட கீர்த்தனையை கேட்டு சாமி மனசு கரைஞ்சிருக்கலாம். ஆனா குடும்ப சீர்குலைஞ்சப்போ எங்க போச்சு அவரோட கீர்த்தனை? பாடிக்கிட்டே பிச்சை எடுத்தாங்கல்ல. கடைசியில என்ன ஆச்சு? தரித்திரம் ஆட்டி படிச்சு எனக்கும் விஷம் கொடுத்தாங்க. அவ்வளவு வறுமை. அதெல்லாம் அவ்வளவு சுலபத்துல மறந்துட முடியாது. என் அம்மாவும் கூட பிறந்தவங்களும் துடி துடிச்சு சாகிறத என் கண்ணால நான் பார்த்தேன். எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம். விருப்பம் இல்லைன்னா வேண்டாங்க, போதுமா?
வைத்தியம் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. உண்மையை சொன்னா திரும்ப வர்றதுக்கே எனக்கு பிடிக்கல. நான் நினைச்சேன் துளசி அங்க இருப்பேன்னு. ஏன் நீ வரல? பிடிக்கலையா? அதெல்லாம் குடுப்பனா இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும்தான். கொடுப்பனா இல்லைன்னு யார் சொன்னாங்க? யாரும் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும். விரதம் இருக்கிறதுக்கும் தலையில பூ வைக்கிறதுக்கும் ஆசை இல்லாம இல்ல. ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம்? யாரோ என்னவோ சொல்றாங்கன்னு நீ ஏன் கவலைப்படுற? நான் பெருசு படுத்தலையே. முதல்ல ஒன்னு கேட்கும்போது சங்கடம் இருந்துச்சு. இப்ப அதுவும் இல்ல. அப்பா உயிரோட இருந்திருந்தா இந்த மாதிரி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அதையெல்லாம் நீ மறந்துரு துளசி. மறக்க ஆரம்பிச்சதுதான். அம்மாவோட முகம் பார்க்கும்போது அவங்களால சங்கடப்பட்டு அழக்கூட முடியல. என்ன துளசி இது? சின்ன குழந்தைங்க மாதிரி. இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம். பொம்பளை பிள்ளைங்க அழுகக்கூடாது. நின்னுட்டு இருக்க, போய் புடவை கட்டிட்டு வா. நான் போக மாட்டேன். எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் வேண்டாம். என்ன விளையாடுறியா? அப்பாவுக்கு கேட்க போகுது, போ. நீ பயப்படாத. கேள்வி கேட்கறதுக்கு மாப்பிள்ள வரல. அவ போகலன்னு எதுக்காக சொல்றா தெரியுமா? மாப்பிள்ள வரல, அதுக்காக தானே. பாலச்சந்திரன் அடுத்த வாரம் தான் வருவாரு. அவனுக்கு லீவ் இல்லையா? பொண்ணு அவனுக்கு பிடிச்சிருச்சுன்னா எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லிட்டான். குழந்தைங்களை எல்லாம் தூரமா அனுப்புறதுல எனக்கு விருப்பம் இல்லை. எல்லாரும் என் பக்கத்துல இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். ஒருத்தன் மட்டும் டெல்லியில இருக்கான். மூத்த பையன் மாதவன். யாரையும் இன்னும் அறிமுகமாகல. இவங்கெல்லாம் இது என் 2வது பையன் பிரபாகர், PWD இன்ஜினியர். பக்கத்துல 3வது பையன் திவாகர், டாக்டரா இருக்கான். இனியும் தாமதப்படுத்த வேண்டாம். பொண்ணை கூட்டிட்டு வாங்க. నేనెందు వేతగుతురా హరినేనెం குடுமா. உன் பேர் என்னம்மா? மீனு. ஆ, மீனு, ஏமா அழுகிற? அழுகிறதுக்கு இப்ப என்னாச்சு? அவங்க முன்னாடி நீ வரும்போது நான் உன்னை கவனிச்சேன். என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல. உன் மனசு கவலைப்பட்டா எனக்கு அது புரியும். என்னன்னு சொல்லு. சொல்லு. உன் மனசுல யாராச்சும் இருக்காங்களா? பேர் சொல்ல தயங்க வேண்டாம். நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். யாரு? மீனு சொன்னது எல்லாம் உண்மைதான். ஆனா கல்யாணத்தை பத்தி இவ்வளவு சீக்கிரமா முடிவெடுக்க யாரால முடியும்? மற்றவங்களை பத்தி எனக்கு தெரிய வேண்டாம். இந்த சூழ்நிலையில உங்க முடிவு அது மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். அததான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கல்யாணம், அதுவும் வீட்டுல இருக்கவங்கள மதிக்காம, அது மட்டும் இல்லாம மீனோட அப்பாவை எதிர்த்து நினைக்கும் போது பயமா இருக்கு. அப்பாவை பத்தி ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இதுல மீனோட விருப்பம் தான் எனக்கு முக்கியம். அதுக்காக அப்பாவை எதிர்க்கவும் நான் தயார் தான். யாருக்கும் தெரியாம நான் அவளை கூட்டிட்டு வரேன். உங்களால கல்யாணம் பண்ண முடியுமா? இப்படியெல்லாம் கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? முடியுமா முடியாதான்னு சொன்னா போதும். வெளிப்படையா சொல்லணும்னா என்னால முடியாது. அப்புறம் எதுக்குடா ஒரு பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்த? இனி நீ அழுது என்னம்மா பிரயோஜனம்? அவன் காலை பிடிக்கவும் நான் தயாரா இருந்தேன். அவனை நீ மறந்துடுமா? உன்னோட நல்லதை பத்தி மட்டும்தாம்மா உன் அண்ணன் யோசிப்பான். எதை பத்தி நினைச்சும் நீ கவலைப்பட வேண்டாம். போ, அம்மா தேடிட்டு இருப்பாங்க.
நம்ம கோயிலுக்கு ஒரு கல்யாண மண்டபம் வேணுங்கிறது நம்ம எல்லாரோட வருஷக்கணக்கான ஆசை. அதுக்காக ஊர் மக்கள்லாம் சேர்ந்து உதவி செய்யறதுக்கு இப்ப தயாரா இருக்காங்க. மண்டபம் கட்டணும்னு முடிவு பண்ண இடத்துல தங்கி இருக்கிற ராஜலட்சுமி அவருடைய பொண்ணையும் அனுப்பாம மண்டபம் எப்படி கட்டுறது? கோயில் இடமா இருக்கிறதுனால எல்லாரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். விஷயம் சொன்னா புரியாதா? மாறாம இருந்தா எப்படி? ரொம்ப வருஷம் முன்னாடி பரதன் மேனன் பிரசிடண்டா இருக்கும்போது ராதாலட்சுமி அவன் புருஷன் பத்மநாபனும் தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்டபோது அன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்த வீடு தான் அது. ரொம்ப வருஷமாச்சே. இப்ப உங்க ஒருவேளை உரிமை கொண்டாடுவாங்களும் பயமா இருக்கு. கேட்டா பிரச்சனை தான். சட்ட பிரகாரம் ஏதாவது கொடுத்து அனுப்பலான்னாலும் அதுக்கும் கொஞ்சம் பணம் செலவாகும். மீதி இருக்கிற பணத்தை வச்சு மண்டபத்தை முடிக்க முடியுமா? கஷ்டம் பார்த்து ஒரு வீடு கொடுத்தா அதுக்கு உரிமை கொண்டாடினா எப்படி? அப்படிலாம் விட்டு கொடுக்க முடியாது. சொல்றதெல்லாம் சரிதான். கொஞ்சம் மனிதாபிமானத்தோட யோசிக்கணும். அந்த பொம்பளையும் பொண்ணையும் அங்க அமிச்சா அவங்க எங்க தான் போவாங்க? அவங்க எங்க வேணாலும் போகட்டும். அதை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்? கூடிய சீக்கிரம் அவங்களை அங்க இருந்து அனுப்புறதா நல்லது. அந்த பொம்பளைய பத்தி வெளியில தப்பா வேற பேசுறாங்க. அங்க இசை வகுப்பு நடக்குதுங்கிற பேர்ல வேற என்னமோ நடக்குதுன்னு பேசிக்கிறாங்களே. கோவில் இடத்துல நம்ம இதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது. மற்றவங்க தகுதியை பத்தி பேசுறதுக்கு இந்த கமிட்டில யாருக்குமே தகுதி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது எல்லாருக்குமே தெரியுமே. நம்ம கையில நல்ல அமௌண்ட்டை கொடுத்தா பிரசிடண்டாவோ செக்ரட்டரியாவோ ஆயிடலாம். இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே. மனசுக்கு பிடிச்சவங்க கூட குடும்பம் நடத்த போறேன்னு ஒரே தப்பு தான் அவங்க பண்ணிருக்காங்க. நீங்க கண்டபடி பேசி யாரையும் அவமானப்படுத்த. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நமக்கு தேவை இப்ப கல்யாண மண்டபம் கட்டுறது தான். அதுக்கான விஷயத்தெல்லாம் நீங்க செய்யுங்க. நோட்டீஸ் அனுப்பலாமா? நோட்டீஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த பொம்பளை கிட்ட நான் ஒரு தடவை பேசி பார்க்கறேன். அவங்க முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே. ராதாலட்சுமி இருக்காங்களா இங்க? என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியுதுங்களா? வக்கீல் மகேந்திரன். கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி கேட்காம இருக்க முடியும்? ஊர்ல ஏதாவது பிரச்சனைனா நான் தானே முதல்ல நிப்பேன். பாட்டு இசை இல்லாதப்ப ஃப்ரீயா இருக்கும்போது உங்களை வந்து பார்க்கலாம்னு நினைச்சேன். வந்த விஷயம் காரியம் இருக்கு. அவங்க ரொம்ப சீரியஸா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. கோவில் கமிட்டிக்காரங்க நீங்களும் உங்க குடும்பமும் இங்க இருந்து மாறினாதான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கும்னா. எனக்கு ஒன்னும் புரியல. மண்டபம் கட்டுறதுக்கு வேற எந்த இடமும் கிடைக்கலையா? இந்த வீடை இடிச்சு இங்கேயே கட்டணும்னு சொல்றதுதான் எனக்கு புரியல. கொஞ்சம் புரியும்படி சொன்னா நல்லா இருக்கும். கோயிலோட இடத்துல தான் இந்த வீடு கட்டி இருக்கு. அதனால கல்யாண மண்டபம் கட்ட கோயில் கமிட்டி முடிவு பண்ணிருக்கு. நோட்டீஸ் அனுப்புன்னு எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்க வேற எனக்கு வேண்டியப்பட்டவங்க, விஷயத்தை கொஞ்சம் முன்னாடியே சொல்லலாம்னு நினைச்சேன். திடீர்னு இப்படி சொன்னா நாங்க என்ன பண்றது? அப்படி போக வேண்டிய அவசியம் இல்ல. நல்லா இருக்கே கதை. நீங்க என்னதான் சொல்றீங்க? நான் இங்க இருக்கும்போது அப்படி எதுவும் செய்ய விட மாட்டேன். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. கல்யாண மண்டபத்துக்கு அவங்க வேற இடம் பார்க்கட்டும். ஊரு சொல்ற மாதிரி உங்களுக்கு யாரும் இல்லைன்ற நினைப்பெல்லாம் வேணாம். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். பிரம்மதேவன் இருக்கும்போது ஆயிலுக்கு என்ன கஷ்டம்? ரொம்ப நன்றி. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எதையும் எதிர்பார்த்து செய்யலன்னு நினைச்சுக்கங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சுன்னா திரும்பி நீங்களும் செஞ்சா நல்லா இருக்கும். எனக்கு எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு தான் ஆசை. நான் அடிக்கடி வரேன். ஓரளவு இசையெல்லாம் நான் என்ஜாய் பண்ணுவேன். வரட்டுமா? பௌத்து கரமே என்ன ரொம்ப சூடா இருக்கு இந்த எவ்வளவு ஆச்சு? 30 ரூபா. 30. வேணா ஸ்ரீதர், நான் கொடுக்கறேன். நீயும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்க, வச்சுக்கோ. எவ்வளவு? இந்தா பேலன்ஸ் 20 rupees வச்சுக்கோ. அச்சா காலையிலே வரேன்னு சொல்லிட்டு இன்னும் காணமேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ட்ரெயின் 5 மணி நேரம் லேட்டுமா? ஃளைட்ல வரலான்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். ஒரு வாரத்துக்கு டிக்கெட் கிடையாது. லாங் டைம் ட்ரெயின்ல வருது ரொம்ப கஷ்டம்தான். குழந்தைங்களை கூட்டிட்டு வரலன்னு தான் ரொம்ப கவலையா இருக்கு. அம்மா அவங்களுக்கு நிறைய கிளாஸ் இருக்குமா? அவங்களுக்கு நிறைய படிக்க வேண்டியிருக்கு. நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லப்பா, இப்பதான் வந்தேன். அப்புறம் உன் வேலையெல்லாம் எப்படி போகுது? ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? முயற்சி செய்யறேன், கிடைக்கல. கல்யாணத்தை சீக்கிரம் வச்சுக்கணும்னு அவங்க விரும்புறாங்க. அதனால தான் நிச்சயதார்த்தத்துக்கு வர வேண்டாம்னு எழுதியிருந்தேன். பாரம்பரியமான குடும்பம் தான், அதுவும் இல்லாம மொத்த பையன் வேற. அதனால இதையே முடிச்சிடலான்னு நினைச்சேன். அதுவும் நல்லதா போச்சு. எல்லாரும் துணியும் துவைக்கவா நீ இங்க வந்திருக்க? ஏன் உங்களுக்கு இவ்ளோ கோபம்? அண்ணன் வரலையா? அண்ணன் மட்டும் இல்ல, டெல்லியில இன்னொரு ஐட்டமும் வந்திருக்கு. எனக்கு செம கடுப்பாகிடுச்சு. அவங்க சொல்றாங்க ஸ்ரீதருக்கு ரொம்ப கஷ்டம் தானே, இது வச்சுக்கோன்னு. என்ன அவங்க ஏதாவது கொடுத்தாங்களா? தந்தாலும் நான் வாங்க மாட்டேன்.
டாக்ஸிக்கு காசு கொடுக்கும்போது என்கிட்ட ஒரு நக்கல். அவங்களோட குணம் உங்களுக்கு தான் தெரியுமே. அவங்களுடைய குணம் நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? பெருமை இல்லாம ஹிந்தில மட்டும் பேசுறாங்க. ஹிந்தி வித்தையை கத்துக்கிட்ட என்கிட்டேவா அவங்க ஹிந்தி பேசுறாங்க? நான் வேணா அங்க போட்டா? போ அவங்க சரித்திரத்தை நான் கேட்கல. இதோட விலை 5500 ரூபா. 5500 ரூபாவா? இருந்தாலும் விலை அதிகம்தான். 8000 ஆகும் இங்க வரும்போது. இந்த மாடல் இந்த மாதிரி இங்க வந்ததே இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. அச்சா, உனக்கு பிடிச்சிருக்கா மீனு? பிடிச்சிருக்கு. உனக்கு ஒரு புடவை நான் இங்க இருந்து வாங்கி தரேன், சரியா? 8000 ரூபாமா, மேக்ஸிமம் ஒரு 500. அதுவும் ரெடக்ஷன் சைட்ல இருந்து வாங்கியிருப்பாங்க. நீ என்னடி பேசுற? டெல்லிக்காரங்க வந்திருக்காங்க. பொய் சொல்றதுக்கு ஒரு அளவே இல்லையா? இவளை பத்தி தான் அவரு எப்பவும் சொல்லுவாரு. இவளோட விஷயத்துல தான் அப்பாவோட கணக்கு தப்பா போச்சு. ஸ்கூல்ல வேலை கிடைக்க இனி வாய்ப்பு இல்லையா? பசங்க கம்மியா இருக்கிறதுனால ஸ்கூலை இழுத்து மூடிட்டாங்க. அடுத்த வருஷம் திறந்ததுன்னா ரொம்ப நல்லது. இல்லைன்னா மட்டும் யார் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த காலத்துல படிக்க வைக்கிறாங்க? கொண்டு வராம மட்டும் இருக்க மாட்டா. என் கையில இருந்து வளர்ந்தவ தானே. ஐயோ, என் பொண்ணு எங்க? அவளை பார்க்கணும். நீ வந்தேன்னு ஸ்ரீதர் சொன்னப்பதான் எனக்கு தெரியும். ஐயோ, என்னடி இப்படி கருத்து இழைச்சு போயிட்டேடி மகளே. எத்தனை நாளாச்சு உன்னை பார்த்து? நீ ஒரு கடுதாசி கூட அனுப்பவே இல்லையே. போன வாட்டி வரும்போது உன்னை பார்க்கவே முடியல. ஐயோ, இது யாருக்கு இந்த புடவை? இது மீனுவோட கல்யாணத்துக்காக கட்ட. எங்களுக்கு எதுவும் கொண்டு வரலையா? உங்களுக்கு இங்க இருந்து அவர் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காரு. இல்லனாலும் அவன் ஒரு கஞ்சன் தான். கூடவே நீ வந்ததுக்கு அப்புறம் சொல்லவே வேண்டாம். 2 பேருமே வந்துட்டீங்களா? ஐயோ, உனக்கு என்னாச்சு மாதவா? நீ ரொம்ப இழைச்சு போயிட்ட. முன்ன விட 5 கிலோ கூடி இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. அவர் காசு புடுங்கிறதுக்காக சொல்றதுதான். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? எங்களுக்கு சௌக்கியத்துக்கு என்ன குறை மாதவா? இருந்தாலும் ஒரு புடவை எங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. 2 பேருக்கு என்ன வேணும்னு கேட்டா நான் இங்க இருந்து வாங்கி தர மாட்டேனா என்ன? கேட்டியாடி? உன்ன போல இல்ல, இவனுக்கு எங்க மேல பாசம் இருக்கு. நீ ஏன் இங்க நிக்கிற? வரலையா? அப்பா கிளம்பிட்டாரு. வா வான்னு சொன்னேன். பாருங்க, இந்த லாக்கு கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உங்க அம்மா எங்க? அம்மா, மகேந்திரன் எங்க? வெளியூர் வரைக்கும் போயிருக்காரு ஒரு கேஸ் விஷயமா. ஏய், அங்க பாரு. இப்படியா? பாரு. ஸ்மைல். ரெடி? இந்தா, இதுல ஒரு கையெழுத்து போடு. படிச்சு பாருங்க. அட்வொகேட் நோட்டீஸ். கூடிய சீக்கிரம் வீடு காலி பண்ணணுமா. ஆனா நீங்க கையெழுத்தே போட வேணாம். எதுக்கு சொல்றேன் தெரியுமா? வக்கீல் மகேந்திரனுடைய கேஸா இருக்கிறதால இன்னைக்கு கமிட்டியில ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. கோவில் விஷயமா இருக்கிறதால என்னால மறுக்க முடியல. ஆனா என்னால உங்களை அப்படியே விட முடியாது இல்லையா? அதனாலதான் சொன்னேன் கையெழுத்து போடாதீங்கன்னு. என்கிட்ட இதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஏதோ சொல்ல மறந்துட்டனே. பாட்டோட விஷயம். உங்களுடைய பாட்டை கேட்கணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்படுறேன். அதான் இன்னைக்கு ராத்திரியே வரலான்னு முடிவு பண்ணேன். கஷ்டம் ஒன்றும் இல்லைல்ல? கஷ்டம் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஈஸியா மாத்திக்கலாம். இல்ல, நீங்க எதுக்காக வரீங்கன்னு நான் அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன். கமிட்டிக்காரவங்க வீட காலி பண்ணவோ வழியில இறக்கி விடவோ செய்யட்டும், நான் தாங்கிக்குவேன். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம். தயவு செஞ்சு வெளியே போங்க. என்ன ராதாலட்சுமி இப்படி பேசுறீங்க? யோசிக்காமல பேசுறீங்களே. நான் நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். வா, இப்படி வந்து உட்காரு. எனக்கு உன் பாட்டை கேட்கணும். நீ எங்க இங்க? ஏன் இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. வீட்டுக்குள்ள வந்து ஏன் நீங்க இப்படி பேசுறீங்க? நான் கமிட்டி விஷயமா. நீங்க வெளியில போங்க. கமிட்டி விஷயம் பேசுற மாதிரி ஒன்றும் தெரியல. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம். வெக்கமா இல்லையா உங்களுக்கு? நீ பண்றதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க நிம்மதியா இருங்க. இனிமே இப்படி நடக்காம நான் பார்த்துக்கிறேன். நீர்க்கட்டு இன்னும் சரியாகலையா? 2 நாளைக்கு பண ஓலையெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். பெருசா ஒன்றும் சாப்பிட மாட்டான். அஷ்டசூர்ணம் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு.
ஒன்றும் இல்லை. இறந்து போன நம்ம தாத்தா இசைக்காக குடும்பத்தையே இழந்திருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே வேலையை அடுத்த ஜெனரேஷனும் செய்யறேன்னு சொன்னா நீ இப்ப என்ன சொல்ல வர? அது மாமா உங்ககிட்ட நான் எப்படி சொல்றது? சொல்லாம இருந்தாலும் நல்லா இருக்காது இல்லையா? தாத்தாக்கு ஒரு வாரிசு வந்திருக்கு. வடக்கே பாட்டு சிவசங்கர பாகவதர். நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. புரியுற மாதிரி சொல்லு. சிவா யாருக்கும் தெரியாம இசை கத்துக்கிட்டு தான் இருக்கான். இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது இல்ல, கொஞ்ச நாளாவே இது நடக்குது. எங்க? அது சொல்றது கூட எனக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம குடும்பத்து ஆளுங்க எப்பவும் அங்க போகக்கூடாத ஒரு இடம் தான் அது. யாருன்னு சொல்லியா? அது அந்த ராதாலட்சுமி வீட்டுக்கு தான். குடும்பத்துக்கு கெட்ட பேர் வர்றதுக்கு வேற ஏதாவது வேணுமா? அவ பொண்ணு கூட நெருங்கி பழகிறதா ஒரு சில பேரு சொல்லதான் செய்யறாங்க. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? எப்போல இருந்து சங்கீதம் கத்துக்க ஆரம்பிச்ச? நான் எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு நீ அதை செஞ்சிருக்க, அப்படித்தானே? சொல்றா. எனக்கு பாட்டு பாடணும்னு ஆசை. அடிக்காதீங்க. ஐயோ, எப்படின்னு அடிக்காதீங்க. ஐயோ, வேண்டாங்க. தள்ளி நில்லுங்கன்னு சொன்ன. எல்லாரையும் கொன்னுடுவேன். அப்பா, வேண்டாம். அடிக்காதீங்க. சிவா. அப்பா, ஐயோ, வேண்டாங்க. அடிக்காதீங்க. நீ போவியாடா? ஐயா விடுங்க, நீங்க என்ன பண்றீங்க? போடா வெளிய. இனி நீ உள்ள கால் வைக்க கூடாது. சிவா, சிவா, என்னடா இதெல்லாம்? நான் சந்தைக்கு போயிட்டு வரும்போது தான் விஷயம்லாம் தெரியுது. அப்பா நிறைய அடிச்சிட்டாரா? நீ எதுக்கு பிடிவாதம் பண்ற? அதனால தானே அன்னைக்கே நான் உன்கிட்ட சொன்னேன், இந்த இசை வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டான்னு. இப்ப எல்லாம் அவ்வளவுதான். மாமி அழுகிறத பார்க்கும்போது தான். நீ வா, நம்ம வீட்டுக்கு போவோம். சிவா, நான் எங்கேயும் வரல. அப்புறம் என்ன பண்ண போற? தேவையில்லாம எதையும் யோசிக்க வேண்டாம். வா. இல்ல, அம்மா கிட்ட சொன்னா போதும், புரிஞ்சுக்குவாங்க. நான் இங்க எங்கேயாவது இருப்பேன். அழ வேண்டான்னு சொல்லுங்க. என்ன முட்டாள்தனமா பேசுற? வாழ்நாள் முழுவதும் இப்படியே இருக்க போறியா? அப்பாவை பிடிவாதம் பிடிக்க வைக்காத. பிடிவாதம் எனக்கு இருக்கு. அப்பா வந்து கூப்பிடாம நான் வரமாட்டேன். என்ன தப்பு நான் செஞ்சேன் இப்படி வெளியில போன்னு சொல்ற அளவுக்கு? எனக்கு அப்பா மேல கோவம்லாம் இல்ல, ஆனா கொஞ்சம் மனசுல கவலையா இருக்கு. இங்க உட்காரும் போது தாத்தா பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சுடா? சிவாவை பாத்தியா? பார்த்தேன், கோயிலுக்கு வெளியில இருக்கிறான். அவன் வரல. என்ன சொல்றான் அவன்? அப்பா போய் கூப்பிடாம அவன் வரமாட்டானா? பிடிவாதம். ஆமா தாயே, எல்லாரும் வந்துட்டாங்க. நல்ல நாள் அதுவும் அவன் இல்லாம. என் பையனை நான் போய் கூப்பிடுறேன். வேண்டாம், நீங்க போற விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா தெரியும்ல. நான் முடிஞ்ச வரைக்கும் பேசி பார்த்துட்டேன். அவன் வரமாட்டான். ரொம்பவே அடிச்சிட்டாரு. இப்படியே அடிக்கிறது. நீ எங்க இருக்கிற? அவன் தப்பு செஞ்சிட்டான்னு நினைச்சு
இந்த அளவுக்கு தண்டிக்க கூடாது. நல்ல நாள் அதுவுமா அவன் வீட்டுல இல்ல. நீ பேசாத. என் குணம் இதுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் இப்படி பண்ணிருக்கான்னா இந்த தண்டனை ரொம்ப கம்மி. அறிவு இல்லாததுனால இப்படி தப்பு பண்ணிட்டான்னு நினைச்சுக்கோங்க. அவனுக்கு நம்ம எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவான். இல்ல, நீ நினைக்கிற மாதிரி இது சின்ன தப்பு இல்ல. பாரம்பரிய குணம் எங்க மறுபடியும் வந்துடுமோன்னு நான் ரொம்ப பயந்தேன். யாரும் அந்த வழியை தேர்ந்தெடுத்துட கூடாதுன்னு தான் நான் இந்த வைத்தியர் தொழிலையே கத்துக்கிட்டேன். இனி ஒருத்தர் தூக்கில தொங்குறத என்னால பார்க்க முடியாது. அதனால தான் அவனை வெளியே அனுப்பணுங்கிறத புரிஞ்சு. இந்த தடவை அவனை மன்னிச்சு விட்டுருங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு அவன் இல்லாம இருந்தா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நீங்க போய் அவனை கூப்பிடுங்க. நான் அவனை போய் கூப்பிடணுமா? அது என் கடைசி நாளா இருக்கும். இன்னொருத்தர் தொங்குறதுக்கும் ஆலமர கொம்புக்கு இன்னும் பலம் இருக்கும். அத மறந்துடாத. சிவா செஞ்சது அப்படி ஒன்றும் பெரிய தப்புன்னு எனக்கு தோணல. பழைய காலம் இல்லையே, எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனா? நீங்க எதை தெரிஞ்சுக்கிட்டு அவனை நியாயப்படுத்தி பேசுறீங்க? இங்க அவன் என்னென்ன பிரச்சனை பண்ணான் தெரியுமா? மாமா செஞ்சது கண்டிப்பா நல்ல விஷயம்தான். ஷியாமலா இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தா. ஆனா சிவா இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் எதுக்காக அந்த பொண்ணுகிட்ட எவ்வளவு நெருக்கமா பழகான்னு எனக்கு புரியல. எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும். உபதேசம் பண்ணா கேட்டாதானே? மாமாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாருன்னு தான் இதை நான் சொல்லாமலே இருந்துட்டேன். இதனால மீனுவோட கல்யாணமே நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஊர்ல இப்ப எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா? இனிமே இதை பத்தி பேசாம இருக்கிறதா நம்ம எல்லாருக்குமே நல்லது. தப்பு செஞ்சவனை நியாயப்படுத்தவே கூடாது. நீ இப்ப இங்க வந்திருக்க கூடாதுமா. நீங்க இல்லாம அழாத. போ. அப்பா தேடுறதுக்கு முன்னாடி. நீங்க இல்லாம நான் திரும்ப போக மாட்டேன். நீ என்ன பேசிட்டு இருக்கமா? என்னோட மனசுல எப்பவும் நீ இருப்ப. போ. சந்தோஷமா போயிட்டு வா. எனக்கு அப்படி செய்ய முடியல. முடியணும். உனக்கு நல்லதே நடக்கும். சந்தோஷமா வாழணும். உன் அண்ணன் இங்க எங்கேயாவது இருப்பேன். கூட்டிட்டு போங்க. வா, நம்ம போலாம். போமா. இந்த அண்ணனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். பிரச்சனை இன்னும் தொடரணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு புரியல. உங்களுக்கு புரியாது. நாங்க கோவில் கமிட்டி ஆளுக. வக்கீல் வந்து உங்களுக்கு விஷயம் சொல்லலையா? நீங்க யாரும் இல்லாதவங்க தானே, அதனால வக்கீலை விட்டு பேசினா உங்களுக்கு புரியும் நினைச்சா ஆரம்பிச்சோம். அவரை அசிங்கப்படுத்திட்டீங்களே, உங்களை வலுக்கட்டாம வெளியே அனுப்ப முடியும்? இன்னும் கொஞ்சம் டைம் தரணும். வீடு கிடைச்ச உடனே
நாங்க உடனே மாறிக்கிறோம். அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. சீக்கிரமா நீங்க காலி பண்ணணும். அது முடியாதுன்னா 2ல 1 பார்க்க தான் நாங்க வந்திருக்கோம். திடீர்னு இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா நாங்க எங்க போவோம்? அது உங்களோட பிரச்சனை. அத பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிடணும் அவசியம் இல்ல. இந்த ஊர்ல இருக்கிற ஆளுங்களை எல்லாம் அவமானப்படுத்துற வேலையை தான் செய்றீங்க. நாங்க என்ன பண்ணணும் நீங்க சொல்றீங்க? நாங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம ஒதுங்கி இருக்கோம். கிடையாது. ஜாஸ்தி எங்களை பேச வைக்க வேண்டாம். இங்க நடக்கிறதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். இவ்வளவு நாள் நாங்க பொறுமையா இருந்துட்டோம். பத்மநாபன் செத்த உடனே உங்களை காலி பண்ண வச்சிருக்கணும். செய்யாம போனது எங்களோட தப்பாயிடுச்சு. நீங்க சொல்ற மாதிரி நான் எந்த தப்புமே பண்ணல. என்னையும் என் பொண்ணையும் வாழ விட மாட்டீங்களா? துளசியோட அப்பா உயிரோட இருந்திருந்தாருன்னா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டீங்கல்ல? அவரையும் நீங்க வாழ விடலையே. அல்பாயுஸ்ல அவர் போறதுக்கு காரணமும் நீங்க தானே. என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. அவரோட சாவுக்கு நான் தான் காரணம்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. இந்த அழுகையை பார்க்க நாங்க இங்க வரல. இன்னைக்கே நீங்க காலி பண்ணணும். எங்க வேணாலும் போங்க. இந்த ஊர்லயே தங்காம இருந்தீங்கன்னா எங்க அதிர்ஷ்டம். யாரும் இப்ப இங்க இருந்து போக மாட்டாங்க. நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சீங்களா? கொஞ்சம் மனசாட்சி படி பேச மாட்டீங்களா? ஓஹோ, நீயும் சேர்ந்தா இதெல்லாம் பண்றியா? அப்ப நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். வாய மூடு, வெளியில போ. சிவா, நீ யாருக்கிட்ட பேசுறன்னு தெரியுதா? வெளியில போயா. இப்ப நான் ஒன்னும் சொல்லல. இப்ப இவளங்கிறது விரட்ட முடியுமான்னு நான் பாக்குறேன். சிவா, நீ காத்துக்கிட்டே இரு. உன் வேலையை பார்த்துட்டு போ. அவனையும் அவங்க அங்கதான் தங்க வச்சிருக்காங்க வக்கீல் சார். அவன் தான் அவங்கள காப்பாத்திக்கிட்டு இருக்கான். அடி வாங்கினது நான் தான். வக்கீலோட மச்சானா போயிட்டான். இல்லன்னா தெரிஞ்சிருக்கும். அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. அப்பாவோட கௌரவம் உயர்ந்து உயர்ந்து இப்ப பையன் நைட்டு தூங்குறது நல்ல இடம்தான். இப்ப அந்த குடும்பத்தோட கௌரவம் மானம் எல்லாம் எங்க போச்சுங்கிறேன். அவனையும் அவளையும் எல்லாரையும் அங்கிருந்து துரத்தி விட்டுட்டு அந்த வீட்டையும் அடிச்சு உடைச்சி கோயிலுக்கு ஒரு பரிகாரம் பண்ணாதான் என் மனசு ஆறும் வக்கீல் சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இனிமே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த விஷயத்தெல்லாம் நீங்க என்கிட்ட விட்டுருங்க. நீங்க தைரியமா போய் தூங்குங்க சார். வக்கீல் சார் சொன்னா நான் தூங்கிடுவேன். போங்க சார், போங்க. ஓகே. இங்க வந்திருக்க கூடாதுன்னு இப்ப தோணுதா? ஏய், நான் ஏதோ ஒரு யோசனையில இருந்தேன், அவ்வளவுதான். எனக்கு தெரியும் நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு. எங்களை காப்பாத்திட்டு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? எல்லாரும் சொல்ற மாதிரி ராதாலட்சுமி அவங்க பொண்ணும் தப்பானவங்களா இருக்கட்டும், அதான் நல்லது. நீங்க எதுக்கு இதுல பலிகாடு ஆகணும்? நீ என்ன பேசுற? தேவையில்லாதெல்லாம் யோசிக்காம போய் அம்மாவை சமாதானப்படுத்து. நான் இங்கேயே தான் இருப்பேன். யாரும் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. போ. ம். அவன் எதுக்காக தான் இப்படி பண்றான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. கோவில் கமிட்டிக்காரங்களை அடிக்கிறேன்னு சொன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா? உங்க முகத்துக்காக தான் விட்டுட்டாங்க. பாட்டு கத்துக்கிறதுக்காக ராதாலட்சுமி வீட்டுக்கு போனதுதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். அவளோட எதிர்பார்ப்பு வேற. கெட்ட பேர் இருக்கிற ஒரு பொம்பளையோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க யாராவது வருவாங்களா? பொண்ணு என்னமோ நல்லாதான் இருக்கு. நம்ம குடும்பத்தோட கடைசி வாரிசு தானே, நல்ல இடத்துல புடிச்சிட்டோன்னு நினைச்சிருப்பா. நம்ம மூஞ்சிலெல்லாம் கரிய பூசணுன்ற ஒரே நோக்கம்தான் அவளுக்கு. குடும்பத்தோட பேரை கெடுக்கணும். ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் அங்கேயே தங்கணும்னு முடிவு பண்ணிட்டானா நீங்க வெளியே வராம இருக்கிறது தான் நல்லது. போதும், நிறுத்து. என் குடியை கெடுக்கணும்னு கங்கணம் கட்டி இருக்கியா நீ? உன்ன மாதிரி நடத்த கட்டவங்க இருக்க வேண்டிய இடம் இல்ல இது. இப்படி எல்லாம் பேசுற அளவுக்கு விஷயம் இருக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவனை இங்க தங்க வச்சிருப்ப. என்ன பத்தி உனக்கு தெரியாது. கை மீறி போகுதுன்னா கழுத்த வெட்டுறவனா? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எப்படி புரியும்? அதுக்கு நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கணும். எல்லா குடும்பத்தையும் அழிச்சு தானே உனக்கு பழக்கம். இப்ப வேற வழி இல்லைன்னதும் என் பையனை வளைச்சு போட்டு சொத்தா பகிரிக்க பாக்குறியா? நான் அப்படியெல்லாம் ஒன்னும் யோசிக்கவே இல்லை. என் விதியை நினைச்சுதான் எனக்கு கவலை. உன் தலையெழுத்தாதுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண? நீ முதல்ல அவனுங்கிறது கிளம்பி போக சொல்லு. இன்னொரு அழிவு உங்க குடும்பத்துக்கு
வந்துடக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். அழிவுக்கான ஆரம்பத்தை உண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைச்சுக்க. தன்னைத்தானே அழிச்சுக்கலாமே, எதுக்கு அடுத்தவங்கள பலிகடா ஆக்கணும்? அதுவும் சரிதான், நான் சுயம் அழிஞ்சு போனவதான். ஆனா மத்தவங்களை அழிக்கணும்னு நான் ஒருபோதும் நினைச்சது கிடையாது. போதும், ரொம்ப பேசாத. அவன் இங்கிருந்து விரட்டி விடு. தெருவழியே கடந்து பிச்சை எடுக்கட்டும். நடத்த கட்டவ வீட்டுல இருக்கிறத விட அது எவ்வளவோ மேல். என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? நான் செஞ்சதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? உனக்கு வெக்கமா இல்ல இவளுக்கு வக்காலத்துவாங்க? முதல்ல இங்கிருந்து போடா. இல்ல, வீட்ல இருந்து வெளியில அனுப்புனா ஒத்துக்கிறேன், அது உங்களோட உரிமை. இங்க அப்படி கிடையாது. நீ யாருகிட்ட பேசுறன்னு தெரியுதா? தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். முதல்ல அவங்கவுங்க திருந்துங்க, அப்புறம் மத்தவங்கள சொல்லலாம். சிவா, நீங்க ஒன்னும் பேச வேண்டாம். பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இவருக்கு யானையோட மொழி தான் புரியும். மனுஷனோட மொழியை கத்துக்க இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். சிவா, சும்மா கோவப்பட்டு பிரயோஜனம் இல்ல. எனக்கு எது சரின்னு படுதோ பண்ணுவேன். ரொம்ப அதிகாரம் பண்ண வேண்டாம். அப்பா, அந்த சிவா இனி அந்த பேரை யாரும் இங்க சொல்லக்கூடாது. எனக்கு இனிமே அப்படி ஒரு பையனே இல்ல. இந்த பாரியா, சொல்லுங்க. நீ அந்த ரெஜிஸ்ட்ரார் ஊர்ல இருக்காரு பாரு. அப்படி அவசரமா? அவசரம்தான். நான் சில முடிவுகள்லாம் எடுத்திருக்கேன். சொத்தை பிரிச்சு எழுத போறேன். சல்லி காசு கொடுக்க மாட்டேன் அவனுக்கு. நீ அந்த ரெஜிஸ்ட்ரார் இருந்தா வர சொல்லு. சீக்கிரம் போ. என்ன காது கேட்கலையா? கேட்டேன். ആണ്ട് தை മാസം 10-ാം തീയതി തലപ്പള്ളി താലൂക്ക് കണ്ടാനിശ്ശേരി വില്ലേജ് കൊടക്കുഴി ദേശത്തിലെ വടക്കേപ്പാട്ട് മാധവക്കുറുപ്പ് 50 വയസ്സ് ഡൽഹിയിൽ വേല, പ്രഭാകരക്കുറുപ്പ് 48 വയസ്സ് PWD എഞ്ചിനീയർ, ദിവാകരക്കുറുപ്പ് 45 വയസ്സ് ഡോക്ടർ, ഉമ 35 വയസ്സ് കുടുംബത്തലവി, தேவு 30 வயசு குடும்ப தலைவி, மீனு 21 வயசு குடும்ப தலைவி. இவங்க பேர்ல இங்க இருக்கிற கொடக்குழி தேசத்துல வடக்கேப்பாட்டு ராகவ குறுப்பு ஆன வைத்தியர் 73 வயசு. மாமா யார கேட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காரு? எதுவுமே கொடுக்காம இருக்கிற அளவுக்கு அவன் ஒண்ணும் பெரிய தப்பு பண்ணலையே. சிவாவுக்கு எதுவும் கொடுக்கலனா என் பொண்டாட்டி சொத்து எனக்கு வேண்டாம், அவ்வளவுதான். என்னன்னா இந்த நேரத்துல அம்மதா சொன்னாங்களா? உனக்கு சௌக்கியமானு கேட்டு வர சொன்னாங்க. அப்புறம் ஒன்றும் இல்லை, உன்னை ஒரு எட்டு பார்க்கணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏய், ஒன்றும் இல்லை. உண்மையா சொல்லுங்க, என்ன நடந்தது? அப்பா ஏதாவது சொன்னாரா? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய நாள் தான். நம்ம குடும்பத்தில் பாகப்பிரிவு நடந்துச்சு. கிழக்க வீடும் இடமும் மாதவண்ணனுக்கு, பிரபாகரன் அண்ணனுக்கு தென்னந்தோப்பும் காடும், குடும்ப வீடு மீனுக்குன்னு சொன்னாங்க. உனக்கு மட்டும் ஒன்றும் இல்லை சிவா. ஏண்டா பேசாம இருக்க? ஏதாவது ஒன்று பேசு. பரவாயில்ல, எனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு சொல்லிடுங்க. நீங்க போங்கண்ணா. உன் தலையெழுத்து மட்டும் ஏன் இப்படி மாறுது? யாருக்கும் தேவையில்லாத எங்களுக்காக நீ இவ்வளோலாம் தாங்கிக்கணுமா? வேண்டாம் சிவா, எங்களால நீ எதுவும் கஷ்டப்படக்கூடாது. எல்லாத்தையும் மறந்து நீ திரும்பி போயிரு. சாபம் கிடைச்ச ஜென்மத்தோட நாங்க எப்படியோ இருந்துட்டு போறோம். உனக்கு பதிலா கொடுக்க என்கிட்ட எதுவுமே இல்லப்பா.
இருக்குப்பா. எனக்கு எந்த வருத்தமும் இல்லைம்மா. அப்பா செஞ்சது எல்லாமே சரிதான். என்ன மாதிரி தப்பான ஒரு புள்ள இந்த ஊர்ல பிறக்கவே இல்லைன்னு நினைச்சது நல்லதுதான். நீ அப்படியெல்லாம் என்கிட்ட சொல்லாத. நீ செஞ்சது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. நீ பெரிய பாடகனா வரணும்னு அம்மாவுக்கு ஆசை இல்லாம இல்ல. எனக்கு அதுக்கு உரிமை இல்லப்பா. உனக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். சொத்த பாகம் பிரிச்சு எல்லாருக்கும் எழுதி கொடுக்கும்போது உனக்கு மட்டும் உனக்கு தரதுக்கு அம்மா கிட்ட இது மட்டும்தான் இருக்கு. எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா. இது வேற யாரதும் இல்ல, வாங்கிக்க. என்னையா இந்த நேரத்தில் வந்திருக்க? உனக்கும் என்ன கண்டா மிதப்பா இருக்கா? மிதப்பில்லையா, வெறுப்பு. யார்கிட்ட நீங்க இந்த பிடிவாதத்தை காட்டுறீங்க? சொந்த பையன்கிட்ட பிடிவாதத்தை காட்டி என்ன சாதிச்சுக்க போறீங்க? கொஞ்ச நாளாவே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எப்பவோ உங்க அப்பா பண்ண தப்புக்கு சொந்த பசங்களை நீங்க பழி வாங்கிட்டு இருக்கீங்க. உனக்கு அதெல்லாம் புரியாது. இது எல்லாருக்குமே புரியுற விஷயம்தான். இவ்வளவு நாள் நிழல் போல எதுக்காக நான் உங்க கூடவே இருந்தேன்? அவன் உங்களுக்கு யாரு? ஒரு சிட்டிகை மண்ணு கூட கொடுக்காம விட்டுட்டீங்களே. உங்க சொந்த பிள்ளை தானே. இந்த பாவத்துக்கு துணை நிக்க என்னால முடியாது. நான் கிளம்புறேன். ரொம்ப திமிரா நாமெல்லாம் ஆடக்கூடாது. யாருக்கு தேவையில்லாத நினைவுகளே பிடிச்சுக்கிட்டு உட்காருங்க. இனி எந்த காலத்திலயும் நான் வரமாட்டேன். சிவா அப்படி பண்றதுக்கும் மாமாக்கு இதெல்லாம் தோன்றதுக்கும் வேற ஏதாவது இருக்குமான்னு எனக்கு தோணல. எனக்கு என்னமோ இந்த அளவுக்கு பண்ணிருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். சிவா பண்ணது தப்பு தான், இருந்தாலும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. மாமா இந்த அளவுக்கு பண்ணாரேன்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு சின்ன விஷயம் அவன் பண்ணதெல்லாம் ஏன் கட்சிக்காரங்கெல்லாம் கூட கேட்டாங்க. வெளியே தலையை காட்ட முடியாத அளவுக்கு அசிங்கமாயிடுச்சு. நீங்க சொன்னதுலயே ஒரு விஷயம் இருக்கு. ரேகா வீட்டுக்காரங்களும் தெரியும். பார்ட்டிஷன் முடிஞ்சதால இனிமே எதுவும் யோசிக்காம செட்டில் ஆகிற வழியை பாருங்க. வாழ்நாள் முழுக்க அப்பாவுடைய தயவுலயே வாழணும்னா ஏதாவது ஒரு பிரைவசி வேணாமா? இவ்வளவு காலமா ஒன்னா இருந்துட்டு திடீர்னு தனி குடித்தனன்னு சொன்னா அப்பா என்ன நினைப்பாரு? இனிமே அதெல்லாம் பார்த்தா ஒன்னும் வேலைக்காகாது. இவனை பாரு, எவ்வளவு நாள் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு காத்துக்கிட்டு இருக்கான். எவ்வளவு அருமையான வேலையா இவன் மச்சான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தான். மாமா ஒரே ஆளுதான், போவே கூடாதுன்ட்டாரு. சொல்லுங்க. அப்பா, என்ன? கல்ஃப்ல ஒரு வேலை விஷயமா ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொன்னேன்ல, அது கிடைச்சிருச்சு. போக வேண்டாம்னு நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேனே. ரேகாவுடைய அண்ணன் ரொம்ப ட்ரை பண்ணி கிடைச்ச வேலை அது. விசாவை அனுப்பிட்டாரு. இப்ப இங்க இருக்க பிடிக்காதது இவளுக்கு தானா? அது கிடையாதுப்பா, இது நல்ல ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா இனி இப்படி அமையாது. அது என்ன காரணம் சொன்னாலும் நீ போக வேண்டாம். இல்ல, அது கஷ்டம்ப்பா. என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, நான் சொன்னதை செஞ்சா போதும். இந்த விஷயத்துல நீங்க என்ன வற்புறுத்த வேண்டாம். நான் முடிவு பண்ணிட்டேன். சுயமா முடிவெடுக்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? அவனோட அரங்கேற்றம் அவன் வீட்டு வாசல் நடக்கட்டும். கோவில் காம்பவுண்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன். தனிப்பட்ட விரோதத்தை வச்சு இந்த மாதிரி விஷயங்கள்ல முடிவெடுக்க கூடாது. அவங்க கோவிலை வச்சு அரங்கேற்றம் பண்ணிக்கலாம்னு பெர்மிஷன் கொடுத்ததே நாம தானே. அதை நீங்க மறந்துடக்கூடாது. இது அப்படி ஒண்ணும் இல்ல. நம்ம பிரசிடன்ட் கண்ணத்துல அரைஞ்சவன் தான் இப்ப கச்சேரி நடத்த பர்மிஷன் கேக்குறான். இப்ப நாம அவனுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டோம்னா நம்ம எல்லாரும் அவனுக்கு அடிமைங்கிற மாதிரி ஆயிடுவோம்ல. அது மாத்திரம் இல்ல, எல்லாம் கத்துக்கிடக்கூடிய ஒரு இடத்துல தானே போய் சேர்ந்திருக்காங்க. இவனை கோவிலுக்குள்ள விட்டுனா எல்லாம் அழிஞ்சு போயிரும். போனதெல்லாம் மறந்துடலாம். கோவிந்த பாகவதரோட பேரன் தான் இந்த சிவா. அந்த ஆளுக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னா அது பெரிய தப்பு தான். அப்ப அதனாலதான் அப்பா வெளியே தள்ளி கதவை சாத்தினது. அவன் அசுர குணம். சண்டை எதுவும் வேணாம். நம்ம இந்த பிரச்சனைய மெஜாரிட்டிக்கு விட்டுருவோம். எந்த தப்பையும் மெஜாரிட்டியை வச்சு ஒத்துக்க வைக்கலாம். ஆனா மனசாட்சியோட ஒரு முடிவு எடுக்கணும். கோவில் சன்னதியில
சிவாவுடைய அரங்கேற்றத்துக்கு பர்மிஷன் கொடுக்க கூடாதுன்றவங்க மட்டும் கையை தூக்குங்க. இது பழிவாங்குற நடவடிக்கை. ஒரு கலைஞனை புறக்கணிக்கிறது. கோயிலுக்குள்ளதானே அரங்கேற்றம் பண்ணக்கூடாதுன்னு நீங்க எல்லாம் சொல்றீங்க. கோவிலுக்கு வெளியே என் இடத்துல அந்த அரங்கேற்றம் நடக்கும். எப்படியும் ஒரு வாரத்துக்குள்ள நீங்க இந்த பில்லை சாங்ஷன் பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் இப்போதைக்கு முடியாது. உங்களுக்கு முன்னாடியே சப்மிட் பண்ண பில்லெல்லாம் இன்னும் பாஸ் பண்ணாம வச்சிருக்கிறேன். சார் அப்படி சொல்லக்கூடாது. நிறைய பேமெண்ட்ஸ் பெண்டிங் நிக்குது. இனி நீங்க கடன் சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். இது இங்கே இருக்கட்டும். பில்லு கிடைச்ச அடுத்த நாள் நான் மிச்சத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன். சரி, பில்லு நான் சைன் பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். சரி சார். என்ன? நீங்க சீட்ல இருந்து எழுந்திருக்க கூடாது. ஏ? நாங்க விஜிலன்ஸ். நீங்க இந்த ஆள்கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கியிருக்கீங்க. இல்ல சார், நான் எதுவும் வாங்கல. எல்லாம் தெரிஞ்சுதான் நாங்க வந்திருக்கோம். நாங்க கொஞ்சம் சர்ச் பண்ணணும். தேடுங்க. பாருங்க. சார், இந்த பணம் நீங்க வாங்கினதானே? இல்ல சார், நான் இது என்னோட தேவைக்காக கொண்டு வந்தேன். வாங்க. அவனை ஜாமீன்ல இருக்க நான் போக மாட்டேன். அவன் லஞ்சம் வாங்குற பணத்திலேயே இங்க குடும்பம் நடக்குது. உழைக்கிறதுக்கான சம்பளத்தை கவர்மெண்ட் கொடுக்கறது இல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி லஞ்சம் வாங்கணும்? அவர் வேணுனே மாட்டி விட்டுருக்காங்க. விஜிலன்ஸ்காரங்க கான்ட்ராக்டை வச்சு செய்ய வச்சிருக்காங்க. அவன் லஞ்சம் வாங்குவான்னு தெரிஞ்சதுனால தான் அவங்க அப்படி செஞ்சாங்க. நீங்க இப்பவே போய் அவரை ஜாமீன்ல எடுக்கலனா எல்லாருக்கும் இது தெரிஞ்சிரும். இனி தெரிஞ்சுக்க யார் மிச்சம் இருக்கா? இது வரைக்கும் யார் முன்னாடி நான் தலை குனிஞ்சது இல்ல. இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்க முன்னாடி கை கட்டி நிக்கணும்ல. ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு. இப்படி பிடிவாதம் பிடிக்காதீங்க. இந்த விஷயத்துல நீ அபிப்பிராயம் சொல்ல வேண்டாம். நான் கேட்கல. தேங்க்யூ சார். ஓகே, வா. நீ பயப்பட தேவையில்ல. உலகத்திலேயே நீ இன்னும் முதல்ல லஞ்சம் வாங்குறவன் கிடையாது. அமைச்சர்ல இருந்து பியூன் வரைக்கும் வாங்குறாங்க. கேஸ் எல்லாம் பெருசா இருக்காது. அதை நான் பாத்துக்கிறேன். மாமா ஏன் தான் இப்படி பண்றாரோ? பெத்த மகனுக்கு ஆபத்து வரும்போது எந்த அப்பனாவது இப்படி நடந்துக்கிறத பாத்திருக்கீங்களா? கடவுளே. மாமா கிட்ட உன் ஒய்ஃப் எவ்வளோ கெஞ்சி பார்த்தாச்சு. காதல வாங்கலன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. பரவாயில்ல, நீ வா. சிவா, சிவா, அப்படின்னு இல்ல. என்ன குறைச்சல் உனக்கு? நீ வாங்குற லஞ்ச பணத்துல தான் இங்க குடும்பம் நடக்குதா? கேட்டதுக்கு வாய் திறந்து பதில் சொல்றா. இது வரைக்கும் இருக்கிற இடம் தெரியாம இருந்த நீங்க இன்னைக்கு பிரபலம் ஆயிட்ட. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் கெடுத்துட்டு வந்திருக்க. இனி இப்ப கத்தி என்ன பிரயோஜனம்? நீங்க உள்ள வாங்க. நீ வாய மூடு. இனிமே நான் இவனை வீட்டுக்குள்ளேயே ஏத்த மாட்டேன். நீ உள்ள போ. தெரியாம பண்ணிட்டான், விட்டுருங்க மாமா. நீங்களே மன்னிக்கலாம். எப்படி மாமா? சின்ன பையனா அவன். தப்பு பண்றதுக்கும் மன்னிக்கிறதுக்கும் திமிரு பிடிச்சவன். திமிரு காட்ட நீங்க ஒன்றும் சம்பாதிச்சு தரலையே. அடச்சே வாய மூடுறா. எதிர்த்தா பேசுற? எதுக்குள்ள விஷயத்த சொன்னேன். பிள்ளைங்களை கட்டுப்படுத்ததை தவிர என்னைக்காவது அவங்களோட கஷ்டத்தை கேட்டிருக்கீங்களா? யானை அடக்கிற மாதிரி தான் பிள்ளைங்களையும். போடா வெளிய. உன்னெல்லாம் பேச. நான் ஒண்ணு சிவா கிடையாது.
அரங்கேற்றம் நடத்தக்கூடாதாமா. போய் வேலையை பார்க்க சொல்ல அவங்கள. இவனுங்க பகல்ல மட்டும்தானே யோகியானுங்க. அந்த வக்கீல் தான் எல்லாருக்கும் கீ கொடுத்து வச்சிருக்கான். என் மேல நீங்க காட்டுற அக்கறனால உங்களுக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும். இதை தவிர்த்திருக்கலாம். என்ன தேவையில்லைன்னு சொல்ற? இது எனக்கு தேவையான விஷயம் தான். உன் தாத்தா மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் தெரியுமா? கொஞ்சம் வாய, ஒரு விஷயம் சொல்லணும். அண்ணா ஒரு நிமிஷம். நாராயணா, சீக்கிரம் வேலையை முடி. சிவா, நம்ம ஜெயிச்சிட்டோம். கடவுள் இருக்கிறது முடிவாயிருச்சு. அது மாமாவுக்கு தேவைதான். முதல்ல என்னன்னு சொல்லுங்கண்ணே. நம்ம 2 அண்ணனுங்களும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. என்னென்னமோ பிரச்சனைலாம் நடந்ததா நான் கேள்விப்பட்டேன். மாமா அவங்க கொடுத்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க. மாமாவுக்கு இது தேவைதான். அப்புறம் இன்னைக்கு கச்சேரி நடக்கும்போது ஒரு 2 ஸ்பீக்கரை வீட்டு பக்கம் திருப்பி வைக்கணும். மாமா கேட்கட்டும். நீ ஏன் பேசாம இருக்கிற? ஏன் இப்படி எல்லாம்? அப்பா தனியா வீடு வரைக்கும் போயிட்டு வரட்டுமா? விஷயங்கள்லாம் நானும் கேள்விப்பட்டேன். என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த அளவுக்கு வேதனைப்பட நான் என்ன தப்பு செஞ்சேன்? அழாமிருகமா, அப்பா கிட்ட கவலைப்பட வேண்டான்னு நீங்க தான் சொல்லணும். அவர் எதிர்பார்த்த மாதிரி நான் இல்லாததால என் மேல கோவம் இருக்குன்னு தெரியும். மன்னிப்பு கேட்கவும் எனக்கு தகுதி இல்லை. இன்னைக்கு என்னோட அரங்கேற்ற நாள். வெத்தலை வச்சு அப்பாவோட ஆசீர்வாதம் வாங்க தான் நான் வந்தேன். சபிக்க கூடாது. மனசாலாவது என்னை ஆசீர்வாதம் பண்ணணும்னு அப்பா கிட்ட சொல்லுங்க. உனக்கு நல்லதே நடக்கும்பா. என் அப்பாவோட ஸ்வரம் தான் அவனுக்கு கிடைச்சிருக்கு. மதம் பிடிச்ச யானைகளை எல்லாம் குணப்படுத்தும் போது எனக்குள்ள ஒரு அகங்காரம் இருந்தது. பெத்த பசங்க மனசை புரிஞ்சுக்காம போனது. அதனால தான் நினைக்கிறேன். தோத்ததை ஒத்துக்கிறேன். நான் போய் அவனை பார்த்து அவனை கூப்பிடலான்னு நினைக்கிறேன். வேண்டாம். இது வரைக்கும் நீங்க யாருக்கிட்டையும் தோத்து போனதில்ல. இனிமேலும் வேண்டாம். பரவாயில்ல. மத்தவங்க முன்னாடி இல்லல்ல, பெத்த பசங்க முன்னாடி தானே. ஒருவேளை நாளைக்கு உனக்கு அவன் தான் துணையா இருப்பானு தோணுது. நான் போய் கூப்பிட்டா அவன் தட்டாம வருவானா? கோவத்துல அவங்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. நீங்க போய் கூப்பிட்டீங்கன்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். எதனாலன்னு தெரியல, என்னைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம் என் மனசுக்கு இன்னைக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் ஓமாவத்துல தான் முடிச்சிருக்கேன். நீங்க எங்க போறீங்க? இது வரைக்கும் தோல்வியே சந்திக்காத நான் இன்னைக்கு தோத்து போயிருக்கையா.
என் பையன் முன்னாடி அவன் என்ன தோக்கடிச்சிட்டாயா. தோக்கறதுலயும் ஒரு சுகம் இருக்கத்தான் செய்யுது. நீ அன்னைக்கு கோவிச்சுட்டு போகும்போது சொன்னியே, அதெல்லாம் சரின்னு எனக்கு தோணுச்சு. நான் போய் அவனை கூப்பிட போறேன், சிவாவ. அகங்காரம் என் கண்ணை மறைச்சப்போ அதை துறக்க அவன் வந்தான். நாளைக்கு நீ என் வீட்டுக்கு வாயா, நாம இதை கொண்டாடலாம். பசங்கள்லாம் வர நாளாச்சே, பாட்டு கூத்து எல்லாம் இருக்கட்டும். நீங்க இப்போ அங்க போக வேண்டாம். ஏன் அப்படி சொல்ற? ஒரு வழியா பார்த்தா சிவன் செஞ்சதும் நல்ல காரியம்தான். கண்டிப்பா அவன் அதான் செய்வான். சிவா அந்த பொண்ணை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டான், துளசிய. அப்படி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, அதுதான் நிஜமும். வக்கீலும் ஊர்க்காரங்களும் சேர்ந்து அந்த ராதாலட்சுமி குடும்பத்தை வீட்டை விட்டு வெளியில அனுப்பும்போது அவன் அப்படி செய்ய வேண்டியதாயிடுச்சு. நீங்க கொஞ்சம் தாமதமா வந்துட்டீங்க. பரவாயில்ல, நம்ம திரும்பி போலாம். வேண்டாயா, நீ என்னைக்கும் என் கூட நல்லதுக்கு தான் துணையா இருந்திருக்க. இப்போ இதுக்காக நீ மாற வேண்டாம். நான் போறேன். நல்லா இருக்கியா? அப்பா, என்னைய மன்னிச்சிருங்க. பரவாயில்லடா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ அதை மறந்துடு. வீட்டுக்கு வரணும். வரும்போது அவளையும் கூட்டிட்டு வா. எப்ப வந்தீங்க? நான் பார்க்கவே இல்லையே. ஏன் பேசாம படுத்திருக்கீங்க? அவன் வரமாட்டேன்னு சொல்லலையே. கொஞ்சம் தண்ணி எடு. அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான்ல. என்ன சொன்னான் அவன்? வருவான்ல? ஐயோ, என்னாச்சு? சிவா, அவன் வரல, என்ன போகட்டும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? என்ன என்னாச்சு? எப்படியெல்லாம் மாமாவை அவன் தொந்தரவு பண்ணான். யாருக்கா இருந்தாலும் வருத்தம் தான். அவளை கல்யாணம் பண்ணது பரவாயில்ல, மாமா அவன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டும் வரமாட்டேன்னு சொன்னா திமிரு தானே. பாரு, அவன் வரான், பார்க்க விடாத. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப இங்க வந்திருக்கியா? வெளியே போடா. எனக்கு அப்பாவை பார்க்கணும். உன்னாலதான் என் அப்பா இறந்து போனது. நீங்க என்ன சொல்றீங்க? போடா இங்க இருந்து.
அம்மா அம்மா ஏய் அம்மா வெளியே போடா. இப்ப உனக்கு நிம்மதியா இருக்கா? நான் உன்னை பார்க்கல. போடா இங்க இருந்து. விவரம் தெரிஞ்சுதாப்பா? இல்ல, இன்னைக்கு நைட்டும் வரலன்னா அப்புறம் அவன் வரமாட்டான், எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவனை வேதனைப்படுத்தி இருக்கேன். தேவையில்லாம ஒன்னு நினைக்க வேண்டாம். ஒரு தப்பும் செய்யாத என் பையனை நான் வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். எனக்கு செய்யல, ஒரு தவறான புரிதலால. அது என் பையனுக்கு தெரியாதுல்ல. அப்பா போய் கூப்பிட்டோம், அவன் வரலன்னு சொல்லி எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க. இப்ப என்ன ஆச்சு? மறுநாள் வந்து அவர் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. என் பையனை பார்த்து மன்னிப்பு கேட்டாதான் என் ஆத்மா சாந்தி அடையும். அழாம இருங்க, இன்னைக்கு நைட்டு கூட பார்க்கலாம். கண்டிப்பா சிவா வருவான். அம்மாவோட மற்ற பிள்ளைங்கெல்லாம்? பிள்ளைங்க 1-2 இல்ல, நிறைய பிள்ளைங்க. பாகப்பிரிவினை நடந்ததும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போனதும் யாருக்கும் அம்மா தேவையில்லை. கடைசியில் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டாங்க. அம்மாவை முதியோர் இல்லத்தில் சேர்க்கலாம்னு. அதை நான் ஒத்துக்கல. வருமானம் கம்மி தான். அவங்கள பட்டினி போடாமல் பார்க்க என்னால் முடியும். நான் உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன். அன்னையிலிருந்து இது வரைக்கும் ஒரு சத்தியம் நான் அம்மாவுக்கு பண்ணேன். என்னைக்காவது அம்மாவுக்கு நஷ்டப்பட்ட பிள்ளைய திருப்பி கொடுப்பேன்னு. அது நடக்காதுன்னு தெரியும் போதுதான். யாரெல்லாம் வராங்களோ அவங்க சரியான வசதியை பண்ணி கொடுத்து அவங்களுக்கு கரெக்டான இதுல. சார், சிவா. அந்த பேர்ல இங்க ஒரு ஆள் வரவே இல்லை. நான் சொன்னல, அந்த மாதிரி ஒரு பாடகர் இங்க கிடையவே கிடையாது. வர்ற மாதிரி உங்க மனசு ஒரு தோணலா இருக்கும். அது கிடையாது சார். நாங்க கொஞ்சம் பிஸியா இருக்கோம், மன்னிச்சிருங்க. என்ன சார் ப்ராப்ளம்? யாரோ சிவாவா நேர்த்திருந்து என் கழுத்தை அறுத்துட்டு இருக்கா. நம்ம வேலையை பாருங்க. பாட்டி, சின்ன மாமா வரமாட்டாங்கல்ல? இல்லம்மா, இனி ஒரு நாளும் வரமாட்டான். நான் அந்த அளவுக்கு பாவம் பண்ணிருக்கேன். அம்மா, அழாம இருங்க. போலாமா? நான் அம்மாவை கூட்டிட்டு கோயில்ல போய் சாமி கும்பிட்டு வரேன். நீங்க முன்னாடி போங்க. நீ வாப்பா. வரேன். இன்னொரு வாட்டி இங்க வருவேனான்னு தெரியாது. பேரு கேட்க மறந்துட்டேன். பரவாயில்ல, அதெல்லாம் நான் என்னைக்கோ விட்டதுதான். இங்க இந்த இசையோட உலகத்துல நான் என்னையே மறந்திருப்பேன். சமாதானமா போயிட்டு வாங்க. இங்க வச்சு கண்டிப்பா பார்க்கலாம்னு சொல்லி இவ்வளவு நாள் அம்மாவை சமாதானப்படுத்தினேன். இனி இதை சொல்லி ஆறுதல் படுத்துவேன். நீங்க இங்க உட்காருங்கம்மா, நான் போய் பிரசாதம் வாங்கிட்டு வரேன். சிவா கிடையாது, அது பார்த்தசாரதி. தெரியாதா? அவர் தமிழ்நாட்டுல பெரிய பாடகர்.
ஸ்ரீதரனா அம்மா வந்திருக்காங்க. அம்மா 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 எங்க? அம்மாவை இங்க எங்கேயும் காணோம். அம்மா சகல சமண